ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு பாட்காஸ்ட்டுங்க. நம்மளுடைய கடைசி பாட்காஸ்ட்டுங்க. மிஸ்டர் நவநீதன் அப்படிங்கிறவர் வந்திருந்தார் இல்லைங்களா, இந்த பவர் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா, பாட்காஸ்ட் பார்த்துருந்தோம் இல்லையா. நிறைய பேர்த்துக்கிட்ட பெருவாரியான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறத போய்ட்டு இருந்த ஒரு பாட்காஸ்ட் அது. அந்த பாட்காஸ்ட் பார்த்து அதில் இருக்கக்கூடியதை பயிற்சி பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்ததுன்னு சொன்ன ஆட்கள் உண்டு. அப்புறம் அவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்க. ஏன்னா அவருடைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் இருக்குது, இந்த வீடியோலையும் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கு அண்டு அவருடைய சேனலுக்கு உண்டான லிங்க் எல்லாமே தரேன். ஸோ அப்படி அட்டன் பண்ணி எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்ததுன்னு சொன்ன நிறைய பேர் உண்டு. ஸோ நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு அறிவு பேச்சுத்திறன் கொண்ட ஒருத்தர். ஸோ அவர் வந்து நம்ம கூட மறுபடியும் இணையிறார். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய உடல் நலம்னு இருக்கு பாருங்கள், அதை எப்படி நாமே சரி செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு உண்டான நிறைய செய்திகள் வந்து இதில் இருக்குங்க. 1.25 மணி நேரம் பேசின பாட்காஸ்ட்டுங்க. எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து சிஸ்டமில் காப்பி பண்ணும்போது ஒரு மெமரி கார்டு கரப்ட் ஆகி போச்சுங்க. காப்பி ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி அசைஞ்சு பாருங்க, மெமரி கார்டு கரப்ட் ஆகி போச்சு. இப்போது 2 வீடியோவில் ஒரு வீடியோ தான் இருந்தது. சரி, அது நல்லா இருக்காது இல்லைங்களா, ஒரு வீடியோ மட்டும் போடுறது நல்லா இருக்காது. அதனால் இது ஒரு ஆடியோ ஒன்லி பாட்காஸ்ட் தான். எங்காவது கொஞ்சம் சின்ன எக்கோ அடிக்கிற மாதிரி 1-2 இடத்துல அப்படி கேட்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சிங்க. ஏன்னா எல்லாத்தையும் நான் தான் உட்காந்து பண்ணுறேன். என்னால் எவ்வளோ முடிஞ்சு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறது இது இருக்குது. நீங்கள் அப்படி நார்மலாக மொபைலில் அப்படியே இல்லை சிஸ்டம்லேயே டிவிலேயே போட்டு விட்டு நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு ஈஸி. வீடியோ பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, சரிங்களா. இந்த ஒரு பாட்காஸ்ட் மட்டும், ஏன்னா அடுத்து வந்து வரக்கூடிய பாட்காஸ்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதிலெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டேன், இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த பாட்காஸ்ட்டை முழுமையாக கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, உடல் நலம் அப்படிங்கிறத வந்து மேம்படுத்தி கொள்வதற்கு, ஏற்கனவே ஆரோக்கியமாக நான் இருக்கேன்னு சொன்னால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியும் நம்ம ஆயுசு பூரா கொண்டு வரதுக்கு உண்டான நிறைய வழிமுறைகளை வந்து நம்ம நவநீதன் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்காஸ்ட் நம்ம வந்து இப்போ பதிவு பண்ணுறோம், ரைட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் முழுசும் கேட்டுட்டு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரொம்ப பிரபலமான நம்மளுடைய கெஸ்ட்டு மிஸ்டர் நவநீதன் அவர் தான் வந்து மறுபடியும் நம்ம கூட இணைகிறாரு. போன தடவை அந்த பவர் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர ஊக்கமாகவும் ஆர்வமாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். பிகாஸ் கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே தெரியும். அண்ட் நவநீதன் அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அந்த இதில் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் அப்படிங்கிறதுல ஏன்னா நவநீதன் நானும் கான்டாக்டில் இருந்துகிட்டே தான் இருக்கோம். அவர் அந்த ஃபீட்பேக் கொடுத்துட்டே தான் இருக்கார். இப்போது அவர் இந்த ஒரு 6 மாத காலம் அதுக்கு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கேப்புக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நவநீதன் கிட்ட நடந்திருக்கு. அவர் நிறைய பேர்த்துக்கு சொல்லி தந்த அந்த விதங்கள்னால மக்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு மாறுதல் அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகம். மெஜாரிட்டியாக வந்து நமக்கு மானிட்டரி அண்ட் ஹெல்த், இது 2ம் வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நவநீதனே வந்து மறுபடியும் என்ன கேட்டார்னா, நம்ம இதை சொல்லி ஆகணுங்க. ஸோ அந்த ஹெல்த்துக்காக மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்களுக்கு அது நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மகிட்ட இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவரவே முன் வந்தார். ஸோ அதற்காக வி ஆர் ஒன்ஸ் அகெயின் இன்வைட்டிங் நவநீதன். அண்ட் வீடியோ இதுலேயே சொல்லிடுறேன், ஹிஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் யூஆர் மோர் தேன் வெல்கம் டு கான்டாக்ட் மிஸ்டர் நவநீதன். அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் தருவார். நவ் யூஆர் வெல்கமிங் அ கெஸ்ட். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னு நம்ம வீடியோக்காக சொல்லிக்கலாம், பட் நம்ம 2 பேரும் பேசிட்டு தான் இருக்கோம். ஆமாம். ஸோ அதனால் புது முகம் அப்படிங்கிறது நம்ம 2 பேருமே கிடையாது. ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்த ஏன் நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக தெரியுது எல்லாம் பணம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பணம் பிரச்சனையே கிடையாது. பணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துடும், உங்கள்கிட்ட இருந்து போனாலும் திரும்ப உங்கள்கிட்ட வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹெல்த்தை ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பணத்தை பின்னாடி ஓடி ஹெல்த்தை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பணம் வந்ததுக்கப்புறம் அந்த ஹெல்த்தை ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஆக்சுவலாக கஷ்டம்லாம் கிடையாது, அது ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ நான் அதை தான் ஆக்சுவலாக கேட்க வந்தேன். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான வேலை தான், நமக்கு அப்படி பதிய வச்சுட்டாங்கன்னு சொல்கிறேன். இங்கே ஃபியர் ஃபேக்ட்னு 2 விஷயம் இருக்குது பிரதர். நோசிபோ பிளாசிபோன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பிளசிபோ முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம், நோசிபோ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறது. அப்படின்னா நொசிபோ அப்படின்னா என்னென்னா உங்களோட ஃபியர். இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துடலாங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிறீங்க, நைட் ஒரு 10 மணி, ஃபுல்லாக உங்கள் ஏரியாவே பவர் ஷட் டவுன் ஆயிடுது.
அம்மா என்ன சொல்கிறாங்க, தம்பி உள்ளே போய் அந்த சமையல் கட்டில் இந்த இடத்துல தீப்டி இருக்குது எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. உங்களால் போய் எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியும். எடுத்துகிட்டு வருவீங்க? முடியும். நம்ம வீடு தானே தெரியும், எடுத்துகிட்டு வரலாம் தாராளமா. இதுதான். அதை விட இன்னொன்று என்னென்னா, எந்த பொருள் மேலேயும் இடிக்காமல் போவீங்க. கரெக்ட். கரண்ட் இல்லை, கண்ணு லைட்டாக தான் தெரியும், இருட்டில் தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இந்த செனாரியோவை அப்படியே இந்த பக்கம் திருப்பிங்க. ஏன் வீட்டு வாசலில் இருக்கீங்க, நைட் ஒரு 10 மணி, எங்கள் ஏரியா பவர் ஷட் ஒன்று. நான்லாம் போய் தீப்டி எடுத்துகிட்டு வர மாட்டேன். பிரதர் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களால் போக முடியுமா? கஷ்டம்தான். ஏன்னா நான் உங்கள்கிட்ட கேட்கணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும்னெல்லாம் கேட்கணும். நானே சொல்கிறேனே வச்சுக்கோங்களேன். சரி, உள்ளே போங்க, 4 ஸ்டெப்பில் லெஃப்ட்டு திரும்புங்கன்னு சொல்கிறேன். 4 ஸ்டெப்பில் லெஃப்ட்டு திரும்பி நேராக சேரில் அடிச்சுக்கிறீங்க. ஓகே. என்ன காரணம்னா 4 ஸ்டெப்புங்கிறது என் காலுக்கு தான், ஓகே, உங்கள் காலுக்கு 4 ஸ்டெப் கிடையாது. இதை ஏன் நான் இங்கே ஃபியர் அப்படின்னு சொல்கிறேன் தெரியுங்களா? ஆக்சுவலாக இதை ஃபியர், அந்த நோசிபோ அப்படிங்கிற எஃபெக்டே என்னென்னா, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறது, அப்புறம் இவ்வளோலாம் நடந்துருமோங்கிற ஒரு பயம் வர்றது. ஓகே. ப்ளசிபோ அப்படிங்கிற எஃபெக்ட் எப்படின்னா, நமக்கு ஃபேக்ட் தெரியும். சாதாரண ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா 3 நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாயிரும், மாத்திரை போட்டாலும் சரியாகும். ரெண்டுமே நடக்கும். நீங்கள் அது சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துங்களே. இப்போ உங்கள் கையில் காலில் அடிப்படுது, நம்ம இப்போ மருந்து போட்டு அதை சரி பண்ணுறோன்னு சொல்கிறோம். நீங்கள் மருந்தே போடாமல் விட்டாலும் உங்கள் உடம்பே அந்த இடத்த க்ளீன் பண்ணி அதை சரி பண்ணிடும். வேகமாக ஒரு இடத்துல அடிபட்டு அந்த இடம் ஏன் வீங்குது? உள்ள பாடியினுடைய ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக அங்கே எதுவும் நடக்குது, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்காக வர விஷயம் தான் அதெல்லாம். ஸோ அது வந்து ஃபேக்ட். அந்த விஷயம் ப்ராக்ரஸிவாக அப்படி தான் நடக்கும். ஆனால் நொசிப்போங்கிறது என்னென்னா, நமக்கு நம்மளை சுற்றி ஒரு பயத்தை தெளிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பயத்தை நம்ம ப்ராக்ரஸ் பண்ணுவோம். இதை நான் அப்படியே என் வீட்டுக்கே உங்களை கூப்பிட்டு போகிறேன். நான் உங்களுக்கு வழியெல்லாம் சொல்லிட்டேன். என் வீட்டுக்குள்ளே போகும்போது நான் ஏன் என் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு ஏன் தெரியுங்களா சொல்லுவேன்? வீட்டுக்குள்ளே யாரோ நின்று பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு தாட் உங்களுக்கு என்ன வரும்? கண்டிப்பாக யாரோ நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆணியில் ஒரு துண்டு மட்டும்தான் தொங்க விட்டுருக்கிறேன் வீட்டுக்குள்ளே. ஓகே. இப்போ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இது நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா அது துண்டான்னு, அது என்ன பொருள்னு தான் யோசிப்பீங்க. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அந்த துண்டு யாரோ நிற்கிற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஃபால்ஸ் டேட்டா. ஓகே. ஆனால் டேட்டா இல்லாமல் நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது. கண்டிப்பாக. இந்த நொசிப்போங்கிற பிரச்சனை என்ன ஆகுனா, அங்கே அப்படி ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கும். இதை கொஞ்சம் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடும். அங்கே ஒரு விஷயமே இல்லை, ஆனால் யாரோ ஒருத்தங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதோட விளைவை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அங்கே அந்த என்ன இருக்குன்னு பார்க்காம இவங்க சொன்னது அங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடும். எனக்கு சும்மா காலில் அடிபட்டு இருந்திருக்கும், ஒரு சின்ன ரத்தம் போயிருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அடிபட்டு கால் போயிருந்திருக்கும், அவருக்கு மேபி சுகர் இருந்திருக்கலாம், அவங்க கால் எடுத்துருந்துருக்கலாம், சின்ன அடியில் தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் நீங்கள் லிங்க் பண்ணி உங்கள் காலில் அடிபட்டால் உங்களோட ஃபஸ்ட்டு என்ன எங்கே போனால், அப்போ நம்ம சுகர் எடுத்து பார்த்துருவோமா, நம்ம காலுக்கு சரியாயிருமா? இந்த நொசிபோ எஃபெக்டோட பிரச்சனை என்னென்னா, இது டைரெக்டாகவே வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஓகே. இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பிரதர். எப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பாதுகாப்பு சக்தின்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம உடம்பை வந்து ஒரு நாடாக கன்வெர்ட் பண்ணிக்கங்க. ஓகே. நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு உள்ள ஒரு ஆர்மி இருக்குது. ஓகே. இது நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் எப்போவுமே உணர்வீங்க. சின்னதாக அடிபட்டா உங்கள் உடம்புல என்ன சேஞ்ச் ஓவர் நடந்தாலும் இமீடியட்டாக உங்களை போய் பாதுகாக்கிறது அது மட்டும்தான். ஆனால் இந்த பாதுகாப்பு சக்தியாக இருக்கிற அந்த ஆர்மி டைரெக்டாக உடம்புக்குள்ளே போய் அதையும் செய்யாது. அதுக்கு இன்டர்மீடியேட்டில் ஒரு ஆள் இருக்குது, அப்படி பிரதமர்னு வச்சுக்கோங்க. அந்த பிரதமர்ங்கிறது தான் உங்கள் மனசு. இது எப்படி வேலை செய்யணும்? பாதுகாப்பு சக்தி பிரதமர்கிட்ட வந்து பிரதமர் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகும். இப்போ உங்களுக்கு எப்படி சொன்னால், திடீர்னு உங்களுக்கு காலில் ஒரு அடிபட்டுருச்சு. இந்த அடிபட்டது அதோட பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு நிறையா விஷயம் தோண ஆரம்பிச்சிருச்சு. இது எதனால் இருக்குமோ, காலில் ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி நீங்கள் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி பயம். நமக்கு எதோ தோணிகிட்டே இருக்கும். அங்கே சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்துக்கு நமக்கு பயம் இருக்கும். அந்த இடம் அதிகமாக வலிக்க ஆரம்பிக்கும். எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்போன்னு பாருங்க. அதை தொட்டு 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 வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம போய் யோசிச்சிட்டே இருக்கோம். இப்போ அந்த பாதுகாப்பு சக்தி என்ன தெரியுங்களா பண்ணும்? டைரெக்டாக ஃபஸ்ட்டு மனசுக்கிட்ட தான் வரும். ஓகே. இப்போ அந்த மனசு பதட்டமாக இருக்குது. இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோல்ஜர்ஸு. இவங்க ஃபஸ்ட்டு அந்த மனசை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண ஒரு 30 பேர் நிற்பான் ஃபஸ்ட்டு. எப்பா வெயிட் பண்ணப்பா, உள்ளே எதுவும் இருக்குது பார்த்துட்டு வரேன்ப்பா. இல்லை இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கணும்னு அவனோட குரூப் இருக்கிற ஒவ்வொரு ஆளாக சேர்த்து விட்டு ஒரு 90 பேர் மனசை பாதுகாக்கிறதுக்கு நின்றுவாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற 10 பேர் தான் கால்கிட்ட போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த 100 பேர் அங்கே போயிருந்தால் அது இமீடியட்டாக சரியாகிற விஷயம்.
சரிங்களா? ஆனால் இங்கே மனசு பதட்டப்பட்டதால் வந்த விளைவு என்ன அப்படின்னா, மனசை சமாதானப்படுத்துறதுக்கே அந்த சக்தி ஃபுல்லாக செலவாயிருச்சு. இதை நீங்கள் ஒரு ஆர்மி அப்படி அதை பார்க்காம இது உங்களுக்குள்ளே நீங்களே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் பதட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஏதோ விஷயம் அமுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ஒன்றை சார்ந்து 10 விஷயம் தோணிகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மனசு இன்னொன்று இங்கே கை வைக்கிறதுக்கு உண்டான காரணம். ஆக்சுவலாக இந்த ஹார்ட் சக்கரான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அநாகதம் தான் வந்து கிட்டத்தட்ட அதாவது நம்ம சந்தோஷமோ அந்த வருத்தம் இதெல்லாம் வரும்போது இந்த இடத்துல ஒரு பயங்கர பாரமாக ஃபீல் ஆகுது இல்லையா, அதோட என்னென்னா இந்த இடத்த தான் அது பெருசாக நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். அந்த பாதுகாப்பு சக்தி இதே வரும்போது இந்த மனசு அப்படிங்கிறது ஆக்சுவலாக அதுவாக நீங்களாக தான் போய் ஒரு இடத்துல இடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் காலில் இடிச்சிட்டிங்கன்னு சொல்லி. அதாவது அந்த இடித்தது எப்படின்னா, இன்னொருத்தங்கிட்ட சண்டை போட்டு அவங்கள அடிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் செவுத்தில் அந்த கால் எட்டி வச்சுருக்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் நடந்த நிகழ்வு உண்டு. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நான் கோவத்தில் தான் அதை செஞ்சுட்டேன்னு சொல்லி. இப்போ உங்கள் மனசுக்கிட்ட அது வரும்போது தெரியும் நான் கோவத்தில் செஞ்சுட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலையில் அது செகண்டரி தாட்டுக்கே போகாது. இப்போ வந்த 100 பேர் எங்கே போவாங்க, போய் பாரு 2 நாளில் சரியாயிடும். இது வந்து நான் சொல்ல கால் அடிப்பட்ட கையில் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக நம்ம உடம்பே வந்து 6 மாதத்தில் ரீஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா, 6 மாதத்தில் ரீஜென்ரேட் ஆயிரும். அதே என்னென்னா நான் சொல்கிறது ஒவ்வொரு செல்ஸுக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் தான். இன்றைக்கி நான் லாஸ்ட் 6 மாதத்துக்கு முன்னாடி பேசின நம்ம 2 பேரும் இப்போ கிடையாது. நம்ம 2 பேருமே புது ஆட்கள் தான். அப்புறம் ஏன்ப்பா எதுவுமே மாறலன்னு கேட்டால் சாப்பிட்ட சாப்பாடு ஒன்று தான். நான் சொல்கிற சாப்பாடுங்கிறது செல்கள் சாப்பிட்டது. நீங்கள் ஒரு வருத்தத்திலேயே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஹார்மோன்ஸ் தான் செக்ரீட் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் போகும்போது அங்கே ரீஜென்ரேட் ஆகாமல் அதே எப்படின்னா அதுக்கு பதிலாக இதை மாற்றி வச்சுட்டு வருமா தவிர அங்கே புதுசாக ஒரு விஷயம் வராது. ஒரு கழிவுப் பொருள் போயிட்டு திரும்ப இன்னொரு கழிவுப் பொருளாக அது மாறி நிற்கும். ஸோ இந்த 6 மாதம் அந்த 6 மாதத்தில் நம்ம புதுசாக மாற முடியும்னா கம்பல்சரி மாற முடியும். இது நீங்கள் சொல்கிறது ஜோசின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது போயிட்டு வா இல்லை ஒரு 6 மாதத்தில் சரியாயிரும் போயிட்டு வா அப்படிங்கும்போது அவன் ஒரு புது மனுஷனாக வர்றதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வா எல்லாம் சரியாக போவோம், இது பண்ணு சரியாக போங்கிற மாதிரி அவன் ஒரு புது மனுஷனாக மாறுற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது. கரெக்ட் தான். பட் இது ஒருத்தர் செஞ்சுருக்கிறாரு, உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சவர், ஜோசப் மர்ஃபி. அவர் ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன், நான் பெருசாக இது படித்ததில்லை. யார் என்னன்னு சொல்லுங்களேன். மேபி பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அதோட ஆத்தர் தான் வந்து ஜோசப் மர்ஃபி. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்டரேட். அவர் எப்படின்னா இந்த அதான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டே சொன்னேன், பணம் எப்படி வேணால் சம்பாதிக்க முடியும், பேர் எப்படி வேணால் சம்பாதிக்க முடியும், ஆனால் ஹெல்த்து போயிருச்சுன்னா ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக அவர் வந்து அவரோட வேலைகளில் ரொம்ப ஆழமாக மூழ்கி அந்த விஷயத்தில் செஞ்சிட்ருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜில் அப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு, அவர் கையில் ஏதோ சின்ன அந்த ஸ்கின் ஸ்க்ராப் ஆகிட்டே இருக்குது. அது என்னன்னு சொல்லி இப்போ எடுத்து பார்த்தா அவருக்கு ஆக்சுவலாக ஸ்கின் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அவரை சுற்றி இருக்கிறதெல்லாம் டாக்டர்ஸ். இதுலேயே நீங்கள் நொசிபோ பிளாசிபோ எஃபெக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க முடியும். வந்த உடனே அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாரு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இருக்க போகிற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி வாழ்ந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சாக போகிறவனுக்கு என்ன பிடிக்கும், வாழணுங்கிறது மட்டும்தான். நேற்று வரைக்கும் லேபில் வேலை செஞ்சவர் 2ஆம் நாள் பெட் ரிட்டன் ஆகிட்டார். ஆக்சுவலாக அவரை சுற்றி இருக்கிறவங்க சொல்லி அவரும் நம்ப ஆரம்பிச்சு அவர் கிட்டத்தட்ட பெட் ரிட்டன் ஆகிட்டார். இப்படி போய் ஒரு 10 நாள் 15 நாள்லேயே கிட்டத்தட்ட அவரோட லைஃபோட டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது சும்மா ஏதோ காயம்னு சொல்லி இப்படி சொரிஞ்சு விட்டுருக்கிற வரைக்கும் அவருக்கு பெருசாக எதுவும் நடக்கலை. இது தெரிஞ்ச 15-20 நாளுக்குள்ளே அவருக்கு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அவரால் தானாக எந்திரிச்சு நிற்க முடியாது, அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. அதிலிருந்து ஒரு நாள் இப்போ அவர் ஆக்சுவலாக கிறிஸ்டியன். இப்போ அவங்க சண்டே மாஸ்க்கெல்லாம் போவாங்க, எல்லாருமே அதை செய்வாங்க. அந்த ஊரில் அவங்க செய்வாங்க, நம்ம ஊர்லேயும் செய்வாங்க. ஸோ அந்த மாஸ்க் அவர் அன்றைக்கி போகிறார், போய் ஃபாதரை பார்த்துருவோம். நமக்கு ஒரு எப்படி சொல்லலாம், இப்போ நமக்கு எப்படி கஷ்டம்னா கோயிலில் போய் சாமிகிட்ட சொல்லலாம், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபாதரை பார்க்குறக்கா போகிறாரு, அந்த சண்டே மாதெல்லாம் முடியுது, ஃபாதரெல்லாம் பார்த்து முடிக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஸ்பெஷலாக போயிட்டு அவர்கிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு சொல்லிட்டு இவருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இப்படியெல்லாம் இருந்தேன், இதெல்லாம் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், பட் இப்படி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியல, எனக்கு இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், நான் இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது. 2 பேர் கூட தான் கூட்டிகிட்டு தான் போயிருக்கிறாங்க. வெளியே எப்படி வர்றதுன்னு கேட்குறாரு. அந்த ஃபாதர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு, என்கிட்ட ஒரு வாட்ச் இருந்துச்சு, சூப்பராக ஓடும், ஆனால் இப்போ திடீர்னு நின்றுச்சு. ஆனால் அதை பற்றி நான் பதட்டமெல்லாம் பண்ணல, ஏன்னா அதை யார் சரி பண்ணி கொடுப்பாங்களோ அவங்கள எனக்கு தெரியும். ஸோ அந்த வாட்ச் ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜோசப் மர்ஃபிக்கு ஒன்றுமே புரியல. ஏய், நான் என் வாழ்க்கை போச்சுன்னு வந்துட்டுருக்கேன், நீ வாட்ச் போச்சுன்னு சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப மறுபடியும் தன்னோட கதையை முழுசாக சொல்கிறார். சொல்லி முடிச்சோடனே
அந்த ஃபாதர் முன்னாடி எப்படி எவ்வளோ காமாக அதை சொன்னாரோ சொல்லி முடிச்சுட்டு அந்த வாட்ச் ஓடிரும் அப்படின்னு இருக்காரு. இவர் யோசிச்சிருக்காரு, சரி ஃபாதருக்கு ஏதோ பிரச்சனை போல், அவர் வாட்ச் தொலைஞ்ச நேரத்தில் நான் என் வாழ்க்கையை கேட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த நம்மளோட உடம்பு வந்து மருந்தையே ஏற்றுக்காத ஸ்டேஜுக்கு போகும்போது மனசு நம்மக்கிட்ட பேசும்பா. ஒரு கிண்டலுக்காக சொல்கிறேன்னு இல்லை, ஆக மொத்தம் எந்த சாமி கும்பிட்றவங்களும் நேரடியாக ஒரு பதில் சொல்கிறவே மாட்டாங்க. உலகம் முழுசும் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. இது ஆக்சுவலாக நேரடியாக சொல்கிறதுங்கிறத தாண்டி இப்போ அவர் அதை நேரடியாக சொன்னார்னா அது உங்கள் புரிதலாக மாறாது. அது ஸோ நான் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்பெக்ட் பண்ணேன், ஏன் அவர் வந்து அதை சொன்னார், அப்போ இதுக்கு நான் என்னோட பொருத்தி பார்க்கணும். நீங்கள் பொருத்தி பார்க்குறதையும் தாண்டி உங்கள் மனசு அதுக்கான விடையை கொண்டாந்து கொடுத்துரும். ஏன்னா இங்கே உள்ள இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வான், நம்ம அவனை பார்க்குறது மட்டும்தான் கிடையாது. நேரடியாக விடை கொடுக்கும்போது அவன் அதுக்கு சாக்கு தான் கண்டுபிடிப்பானே தவிர ஏற்றுக்க மாட்டான். சாக்குங்கிறத தாண்டி நேரடியாக கிடைக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க எதை எப்படி உணர்ந்தாங்களோ அப்படி தானே உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. கரெக்ட். அது டைரெக்டாக சொல்லிடலாமே, இங்கேருந்து 2வது முக்கு திரும்பினா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டா அந்த விஷயம் அவங்களுக்கு புரிதலாக போய் சேராது. அடுத்த ஒரு பிரச்சனைக்கு திரும்ப அந்த 2வது முக்குள்ள போய் நிற்பாங்க. சார் போன டைம் வந்தேன், அந்த 2வது முக்கில் போனால் பிரச்சனை தீரும்னு சொன்னீங்க, தீர்ந்துருச்சு, இப்போ இன்னொரு பிரச்சனையில் வந்திருக்கேன், இப்போ அந்த அதே இடத்துக்கு போட்டுமா இல்லை பக்கத்து இடத்துக்கு போட்டுமான்னு கேட்பேன். ஸோ மீன் கொடுக்காத, மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்கிற இது கான்செப்ட் தான். அது கற்றுக் கொடுத்துட்டான்னா அவனுக்கு தேவைப்படுறத அவனுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திட்டு போயிட்டேன். அது புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அது நீங்கள் அதுக்கப்புறம் எதையும் மாற்ற போகிறதெல்லாம் கிடையாது. அது தன்னோட வேலையை ரொம்ப இயல்பாக செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ நான் இது குறுக்க பேசிட்டேன். ஜோசப் மர்ஃபி இல்லை, ஜோசப் அவர் வந்து ஆக்சுவலாக நம்ம உடல்நிலை கொஞ்சம் முடியாத ஸ்டேஜில் இருக்கிறப்ப நமக்கு எப்படின்னா நம்ம மனசு பேசுகிறது நம்ம கேட்கும், என்ன டேப்லெட் எடுத்தாலும் கேட்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரோட மனநிலை எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட முடிஞ்சுட்டாங்கிற ஒரு ஃபீலுக்கே தான் வந்திருப்பார். அப்படியான மனநிலையில் தான் அவர் இருந்தார். படுத்துங்கிறாரு, அவருக்குள்ளே என்னென்னமோ எண்ணங்களோட தன்னோட முன்னாடி வந்த விஷயம் இப்படிலாம் ஓடிட்டு திடீர்னு இப்போ இவர் சொன்னது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, சர்ச் ஃபாதர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை அவர் ரீகலெக்ட் பண்ணிட்டாரு. பண்ணி முடிச்சுன்னு ஒரு ஃபேஸ் பிரைட் ஆயிடுச்சு. ஒரு வாட்ச் வச்சுருந்தேன், நல்லா ஓடிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஓடலை, ஆனால் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா அதை சரி பண்ணுற மெக்கானிக் எனக்கு தெரியும், இந்த வாட்ச் ஓடிடும். இது அப்படியே அவரோட உடம்பு கூட அவர் கனெக்ட் பண்ணிட்டார். அவர் ரொம்ப டிவோஷனலான பர்சன், அவர் அதன் மூலமாக தான் பண்ணார். ஆக்சுவலாக இங்கே மார்க்கமாக நிறையா இருக்குது, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், அது நிறையா இருக்குது. ஆனால் அந்த புரிதலுங்கிற அந்த விதை உள்ளே விழுந்ததுக்கப்புறம் தான் அவரால் அதை பண்ண முடிஞ்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அவர் இருந்த டைம்லலாம் கேன்சருக்கு மருந்தெல்லாம் கிடையாது, சரிங்களா. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா அதிலிருந்து வித்தின் 2 வீக்ஸ், அரௌண்ட் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே அவர் வந்து நார்மல் ஆகிட்டார். நார்மல் மீன்ஸ் என்ன, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இப்போ நம்ம பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்துட்ருக்கோம். ஒருத்தர் வந்து 59 வயசில் அவருக்கு வந்து திருப்பியும் கேன்சர் தான் இதாகும். அவர் ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே வந்து ஒரு 20-30 வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பார். அதனுடைய வெளிப்பாடாக தான் இது வரும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் சரி இரு, நான் வந்து கொஞ்சம் தனியாக வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். போகும்பொழுது புது இடம், புது என்வாயன்மெண்ட்டு, புதுசாக இருக்கக்கூடிய ஒரு இதுக்குள்ளே போவார். ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். பட் தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், என்ஜாய் பண்ண. ஸோ அந்த மகிழ்ச்சிங்கிற அந்த ஒரு நிலை, ஒரு 30 வருஷமாக தன்னை இறுக்கமாக வச்சுட்டு இருந்த அந்த ஒரு நிலை மாற்றி நான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கேங்கிற ஒரு நிலையில் வருவார். நீங்கள் சொன்ன இந்த 2 வாரங்கிறத எனக்கு ட்ரிகர் ஆச்சு. 2 வாரம் கழிச்சு இவர் ஊருக்கு வருவார். ஊருக்கு வந்து தனக்கு நோய் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரிப்போர்ட் வந்து உனக்கு எதுவுமே இல்லை, நீ திடகாத்திரமாக இருக்கு, உனக்கு எந்த நோயும் இல்லைன்னு ரிப்போர்ட் இருக்கும். ஸோ ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அதனால உடம்புல நிறைய அவயங்கள் கெட்டிருக்கும், 2 வாரத்தில் ரிகவர் ஆகிருக்கும். இந்த 2 வாரத்துக்கு நான் என்ன காரணம்னு சொல்லிடுறேன். அவர் இவ்வளோ நாள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ அவருக்குள்ளே செக்ரீட் ஆகிற அந்த ஹார்மோன்கிறது வந்து அதை பேஸ் பண்ணியே தான் செக்ரீட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இந்த உடலுக்கு சில தாதுக்கள் தேவை, சில செல்களுக்கு சில உணவுகள் தேவை. நீங்கள் ரெகுலராக இப்போ நான் எப்படி சொல்ல, நான் டெய்லி உருளைக்கிழங்கே சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த உடம்புல என்ன இருக்கும், மட்டும்தான். இப்போ ஒரு கீரை வகை சாப்பிட்றேன், நான் இது வந்து உடம்புக்கு நம்ம டெய்லியும் சாப்பிட்ற விஷயத்தை கேட்டுக்கிறேன். இப்போ டெய்லி உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நம்மளும் உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருப்போம். ஃபைபர்ஸ் எடுத்துக்கிறோம், கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்படியெல்லாம் எடுத்துக்கும் போது உடம்பு வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மாறுது இல்லையா, கிட்டத்தட்ட அப்படி தான். நம்ம ஹார்மோனல் லெவலில் எப்படின்னா அந்த ஒரு மாதிரி இந்த சேட் ஹார்மோனியை திரும்ப இப்படி ஆயிடுச்சு அதவே திரும்ப கொடுக்கறதால அது உள்ளே போயிட்டு இந்த பழைய செல்லை தூக்கிட்டு அது மாதிரி இன்னொரு பழைய செல்லை வச்சுட்டு அது வெளியே வந்துடுது. ஒரு ஜெராக்ஸ் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து ரீக்ரியேட் அதவே அப்படியே பண்ணிட்டே இருக்கும்.
இது அவர் 2 வாரம் வெளிய ஊர் போனாருன்னு சொன்னீங்க இல்லையா? அங்க போய் அவர் எல்லா விஷயத்தையும் தனக்கு புடிச்ச மாரி பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா நீங்க ஹேப்பியா இருக்கும்போது உங்களுக்குள்ள ஹேப்பி ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஹேப்பி ஹார்மோன்ஸோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, உள்ள இருக்கிற நல்ல செல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தேவையில்லாத செல்ஸ் கிட்டலாம் புதுசா அதாவது அந்த செல்ல தூக்கி போட்டு புதுசா ஒரு செல் அங்க வர வைக்கும். அந்த 2 வாரத்துல அவருக்கு மாறுச்சு அப்படின்னா, அவரோட மனநிலையில சந்தோஷம் நெறையா இருந்துச்சு. ஆக்சுவலா இது எப்படி சொல்லணும்னா, புது அனுபவம். இன்னொன்னு, துன்பம் வரும் வேளையில சரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. ஆக்சுவலா அவர் சொன்ன துன்பங்கிறது என்னன்னா, வீட்ல ஒருத்தன் சங்கடமா இருக்கும்போது போய் உட்கார்ந்து சரிங்கலாம் சொல்ல கிடையாது. டேய் உனக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறியா? அத விட்டுரு. அதுக்கப்புறமா நீ அதாவது என்னன்னா, நீ அதுக்கப்புறமா உன்னை நீ ஹேப்பியா வச்சுக்க ட்ரை பண்ணு. உன் பிரச்சனைய உடம்பே தீர்த்துருங்கிறாங்க. ஏன்னா, நீங்க இது எப்படி வேணா எடுத்துக்கங்க. இந்த மெக்கானிசத்துக்கு வெளிய இருந்து குடுக்குற எந்த மருந்தும் அவ்வளோ சீக்கிரம் ஒர்க் ஆகாது. இது ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, ஏதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் நமக்கு அது தேவையே படும். மத்தபடி இதுக்குள்ள நடக்க கேன்சர் சரியாகுது அப்படின்னா, கேன்சர் இப்போ வரைக்குமே மருந்து ஒரு சிலதுக்கு இருக்கு, ஒரு சிலதுக்கு இல்லன்னு தான் சொல்றாங்க. அந்த விஷயத்தையே திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த உடம்பால முடியும். ஸோ அப்ப நீங்க சொல்றது மாரி, மருந்து அப்படிங்கிறது வந்து ஒரு குறுகிய காலத்திற்கு ஒரு அவசியம் அப்போதைக்கு குடுக்கணும்னு. அப்ப அத நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, விருந்து மருந்து 3 நாள். நீங்க விருந்து மருந்து 3 நாளுங்கிறீங்க. எனக்கு மருந்துன்னு சொல்லும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். நம்ம ஜோசப் மர்ஃபி முடிச்சிடலாம். ஆக்சுவலா ஒரு 2 வீக்ஸ் இதாச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு சர்டன் பீரியட்ல போய் செக் பண்ணி பார்க்குறேன், அவருக்கு கேன்சரே இல்லன்னு வந்துருச்சு. இத ஏன் சொல்றேன்னா, அதுக்கப்புறமா எழுதின 59 புக்குல ஒரு புக்கு தான் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது அவரோட அந்த நிலையிலிருந்து வெளிய வந்து அத எழுதினது தான் அந்த புக்கு. அது ரொம்ப ரொம்ப இது பார்க்குற நெறைய பேத்துக்கு தெரியும். அந்த புக் படிச்சவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இது இன்னொன்னு அப்படியே சொல்லிடுறேன். இது ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னா, அந்த சர்ச் ஃபாதர் ஏன் இப்படியான ஒரு விஷயத்த சொன்னாரு, டைரக்ட்டா சொல்லங்கிறதுக்கு இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக் ஒரு உதாரணமாவே நீங்க எடுத்துக்கலாம். இது 1,00,000 பேர் படிக்கிறோம். இந்நேரம் நம்ம 1,00,000 பேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருந்திருக்கணும். நம்மளால ஆக முடியல. அதுதான். சொல்லற சும்மா இருன்னு இவருக்கு தெரிஞ்சு நமக்கு ஆக முடியலன்னு இப்போ என்னையுமே சேர்க்குறேன் அப்படின்னா, என்னோட ஸ்டேஜ் அப்போ நான் இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நானும் அதை படிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்னா, அதான் போய் 2 கடை திரும்பினா ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுனா நான் அந்த கடை முன்னாடி தான் போய் நின்னே தவிர, அந்த கடைக்கான அந்த சோல் இங்கே தான் இருக்குது. என் உயிர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. என் உயிரை நான் உன்னிப்பாக பார்த்துட்டேன்னா, எனக்கு அது புரிதலாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது தேவையே இல்லை. ஸோ இந்த விஷயத்தோட பேஸாக நான் சொல்ல வர்றதுமே என்னென்னா, நமக்கு மறைமுகமாக ஒரு புரிதலை கொடுக்கறது மட்டும்தான் இங்கே முக்கியம். ஆக்சுவலாக இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ ஒரு மெடிடேஷனே நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெடிடேஷன் கிளாஸ் போகிறீங்க. எத்தனை பேத்துக்கு மெடிடேஷன் போனோடனே எல்லா விஷயம் நல்லா நடக்குதுன்னு யோசிக்கிறீங்க? பெருசா ஒண்ணு பாதிக்கு பாதி வர்றது கூட பெரிய விஷயம் தான். நானா கற்பனையில வேணா வந்த மாரி நெனச்சுக்கலாம். 1, 2 பேத்துக்கு ஒரு 100 பேர் போறாங்கன்னா, 1, 2 பேத்துக்கு நடக்கிறதே பெரிய விஷயம் தான். இப்போ நம்ம அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அதாவதுன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அது ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்கணும். ஏன் பண்ணுறேன்னு தெரிஞ்சு பண்ணணும். எதுக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணணும், ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணணும். அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் செய்யும்போது அதை முழுமையாக செய்வீங்க. இப்போ நிறைய பேர் இது எனக்கு நடந்திருக்கு. நான் ஒரு மெடிடேஷன் கிளாஸ் என்னோட ப்ரைமரி ஸ்டேஜஸ்லாம் போய் ஒரு 2-3 நாள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே பூ வாங்கிட்டு போகணும். டைம் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போகணும்னு நான் நைட்டே நினச்சிட்டேன். காலையில் அந்த இடத்துக்கிட்ட போயிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ளே அங்கே பார்க்க போகணும். அந்த சைடில் எங்கேயுமே கிடையில. திடீர்னு ஒருத்தர் பூ விற்றுட்டு வந்தார். எனக்கெல்லாம் அப்படி சீரியஸாக புல் அடிச்சு போச்சு. எனக்கு இப்போ சொன்னாலுமே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். இப்படி ஒரு 2-3 விஷயம் நடந்துச்சு. 4வது விஷயம் 5வது விஷயம் வரும்போது நான் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. கூட இருக்கிறதெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சு. ஓகே. என்ன வெளியே போக ஆரம்பிச்சிருந்தீங்க? கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு என்னை விட்டு வெளியே போகிறான். எனக்கு ஒரு இடத்துல வேலை, அந்த இடத்துல அந்த வேலை வந்திருக்கணும். அந்த வேலை என்னை விட்டு வெளியே போகுது. இப்போ நான் பதட்டமாயிட்டேன். எனக்கு அப்போ என்ன ஆச்சு, அது என்ன ரீசன்னு சொல்லி தெரியல. பதட்டத்தில் அதை நான் அதை அப்படியே விட்டுட்டேன். எனக்கு அது இதை பற்றி யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலாமா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ அந்த எப்படி அந்த சர்ச் ஃபாதர் சொன்னாரோ அந்த மாதிரி நிறையா விஷயங்களை நான் எனக்குள்ளே வச்சு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்னோட மெய் எனக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு, நான் ஒரு விஷயம் வேணும்னு கேட்டுட்டேன் அப்படின்னா, அந்த விஷயத்தை தான் இந்த பிரபஞ்சம் என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குமோ, எனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் கொண்டாந்து தராது. கொடுக்காது. கரெக்ட். இது என்னுடைய அனுபவத்திலேயே உண்டு. என்னென்னா, சாமிகிட்ட ஏதாவது அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்டேன்னா, நீ ஆசைப்படுறதெல்லாம் தரமாட்டேன். ஆனால் உனக்கு எது தேவையோ அதை நான் தருவேன்.
நீ ஆசைப்பட்டதையும் தருவேன். ஆனா அதற்குன்னு ஒரு காலம் இருக்கு. ஏன்னா இப்போ உன்னுடைய புரிதல் அதுக்கு அளவுக்கு இல்ல. எப்போ புரிதல் வருதோ, எப்போ தேவைன்னு இருக்கோ அன்னைக்கு இது. இது நான் பிராக்டிகலா நான் பார்த்துருக்கேன். ஆனா கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஒரு காலம் கழிச்சு தான் கிடைக்கும். பட் இப்ப நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளா அமையுது அப்படிங்கும் பொழுது, அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டேனா? நான் கேட்டப்பவே அப்ப கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நியதி. ஏன்னா இயற்கையினுடைய நியதி அதுதாங்கும் பொழுது, அப்ப நான் என்ன மிஸ் பண்ணியிருப்பேன் அந்த இடத்துல? ஏன் காலம் தாழ்ந்து தான் ஒரு காரியம் எனக்கு அப்படிங்கிறது அது காலம் தாழ்ந்தே இல்ல, அந்த காலத்த நம்ம தான் தாழ்த்துறோம். இப்ப இப்ப எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? இப்ப எனக்கு பணம் வேணும்னு நான் பண்றது டெஸ்டினேஷனா? வேலை வேணுங்கிறது டெஸ்டினேஷனா? இல்ல எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறது டெஸ்டினேஷனா? இல்ல ஹெல்த் வேணுங்கிறது டெஸ்டினேஷனா? இதுல எது என்னோட டெஸ்டினேஷனா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்லப்போனா நீங்க சொல்றது பிராக்டிகலா 4மே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவைப்படக்கூடியது தான். மேபி ஒவ்வொருத்தருக்கும் பிரையாரிடைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் காசு பணம் வேணுங்கிறதுக்கு அதிகப்படியான பெர்சன்டேஜ் அதிகம் குடுக்கலாம். ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா, இந்த 4ல ஏதோ ஒண்ணையும் மேல குடுக்கலாம். பட் சின்ஸ் நீங்க ஹெல்த்ன்னு ஆரம்பிச்சதுனால ஹெல்த் தான் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். இல்ல நான் இந்த 4யுமே சொல்லல. பரவால்ல. ஓகே. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த 4ம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சதுக்கு அப்புறமா, நீங்க ஒரு வாழ்க்கை வாழுவீங்க இல்லையா? அதுதான் உங்க டெஸ்டினேஷன். ஓகே ஃபைன். ஸோ அந்த திருப்திங்கிறதுக்கு அப்புறம் நான் என்ன இருக்கேன்? அதாவது இந்த 4மே உங்களுக்கு முழுமையா கிடைச்சதுக்கு அப்புறமா, நீங்க வாழ்றது தான் உங்க டெஸ்டினேஷன். ஓகே. இப்ப நான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் போலாங்களா? நான் இப்ப வந்து நித்திலன் தண்டபாணி அவருக்கு ஒரு 50 கோடி ரூபாய்ல நான் கோயம்புத்தூர்ல ஒரு வீடு தரேன். ஓகே. சரிங்களா? ம். இப்போ உங்களுக்கு 50 கோடி ரூபா வீடு நான் குடுக்குறேன். ம். ஆனா, நீங்க டெய்லியும் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிரணும். ஓகே. எந்திரிச்சு வேலைக்கு வந்துரணும். நைட்டு 11 மணிக்கு தான் விடுவேன். ஆனா உங்கள்கிட்ட 50 கோடி ரூபா வீடு இருக்கும். நீங்க அந்த என்கிட்ட இருக்கிற டைம்ல உங்களுக்கு என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஓகே. இது வந்து நான் உங்களுக்கு பண்ணுறது. ஆனால் இது அப்படியே ஆப்போசிட். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றது பார்த்து காலைல எந்திரிக்கும் போதும் அவங்கள நீங்கள் பார்க்க முடியாது. தூங்க போகும்போது நீங்கள் வரக்கு முன்னாடி அவங்க தூங்கிடுவாங்க. நீங்கள் தான் சாப்பாடு போட்டு சாப்பிட்ணும். இப்போ உங்களுக்கு சொத்து இருக்குது, சரிங்களா? கெரியர் பெருசாகவே இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே செய்கிறீங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்குது. ஹெல்த்து கிட்டத்தட்ட ரிவர்ஸில் போயிட்டுருக்கான். இப்படி ஒரு 50 கோடி ரூபா வீடு நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறது, இது உங்கள் டெஸ்டினேஷனாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்களா? மாட்டேன், கண்டிப்பாக மாட்டேன். நித்திலன் சார் இதே வீட்டில் தான் இருக்கிறீங்க. இதுதான் உங்கள் வீடு. டெய்லியும் அது இது நான் சும்மா சொன்னேன். ஆனால் ஒரு 50 கோடி இது ஒரு 5 லட்சம் ரூபா வீடுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெய்லியும் காலைல 9 மணிக்கு எந்திரிச்சா போதும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் படிக்க முடியும். அதை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். சரிங்களா? அது வந்து உங்களோட ரெகுலர் ஒர்க். சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே நீங்கள் கீழே போய் உட்காந்திங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட உங்களால் பேச முடியும். உங்கள் வீட்டில் இருக்கட்ட பேச முடியும். அவங்க கூட விளையாட முடியும். ஒரு 8-9 மணிக்கு போய் படுக்கிறீங்க. எப்படி தூக்கம் வருதுன்னு தெரியாமல் ஒரு நல்ல தூக்கம் வருது. இப்போ அந்த 50 கோடி ரூபா வீட்டில் என்ன இல்லை, இந்த 5 லட்சம் ரூபா வீட்டில் என்ன இருந்துச்சு? அங்கே நிம்மதி இல்லை, இங்கே நிம்மதி இருக்குது. அவ்வளோதான். இதுதான் டெஸ்டினேஷன். ஹெல்த்து, வெல்த்து, கரியரு, ரிலேஷன்ஷிப், இந்த 4மே ஒன்றா சேர்ந்து முழுமையடையும் போது தான் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும். இதில் எதை நீங்கள் விட்டிங்கனாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஸோ டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது இது நாள் மேலே ட்ராவல் பண்ணுறது இல்லை. இதனால உங்களுக்கு கிடச்சிருச்சு, சரிங்களா? உங்ககிட்ட தான் அது இருக்குது. அது கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் பார்க்குறது இருக்கு இல்லையா? அதுதான் உங்கள் டெஸ்டினேஷன். ஸோ ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம பார்க்கும்பொழுது மனிதர்கள் வந்து அந்த நிம்மதிங்கிற ஃபேக்டரை விட்டுட்டு அந்த பொருள் மேலே தான் வந்து ஆசையில் இருக்கே தவிர, அந்த பொருளினால நமக்கு நிம்மதி கிடைக்குதாங்கிறத பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. நீங்கள் அங்கே தான் போக சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ பொருள் மேலே ஆசைப்படும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டுறோம். பொருள் இப்படி கிடைக்கணும் அப்படி கிடைக்கணும்னு விருப்பப்படுறோம். அதுலேயும் அந்த யோசிக்கிறதுலையும் கோட்டை விட்டுறோம். இந்த பொருள்னால எனக்கு நிம்மதி வேணுங்கிறத யோசித்தோம்னா இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரைட்டீரியா எல்லாம் ஃபில் ஆகி வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் எனக்கு இந்த பொருள் இப்படி இதன் மூலமாக வேணும்லாம் கேட்காதீங்க. அந்த பொருள் கிடைச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்க? இது என் லைஃப்லேயே ஒன்று நடந்திருக்கு. நான் கூட பண்ணல, என் வீட்டில் இருக்க 2 சின்ன பசங்க அவங்க பண்ண வேலை அது. நான் வந்து இது எப்படின்னா, எனக்கு இந்த குழந்தைகிட்ட வந்து சில விஷயத்த சொல்கிறத இப்போ இருந்தே டியூன் பண்ணணும்னு கூட சொல்ல முடியாது. இல்லை, அது நல்ல வழி சொல்லி தர்றது இல்லை. என்னென்னா இந்த ஒரு டிவியில் நிறையா மோகம் ஆயிடுச்சு, ஃபோனு 5 நிமிஷம் அந்த குழந்தைக்கு அமைதியாக உட்காராது. எனக்கு அதே என்ன, இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன்னா இல்லை சர்ச்சுக்கு போகிறேன்னா மசூதிக்கு போகிறேன்னாங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. நான் எங்கே போனாலும் அமைதியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். இப்போ நான் குழந்தைகளை கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் போய் உட்கார வச்சு சிவபுராணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இது நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் உட்காந்து பாடுவேன், என் உட்காந்து பாடுவான். அது வந்து அந்த கோயிலில் நான் செய்யும்போது என்னோட மனநிலை என்னவாக இருக்குன்னா, அது வந்து அந்த சிவபுராணம் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா நம்ம உயிராற்றலாக பார்க்குறதுக்கான ஒரு விஷயந்தான். இப்படியெல்லாம் சொல்லுவேன். அப்போ ஒரு டைம் வந்து
அவன் தங்கச்சி பசங்க 2 பேரும். அவன் வந்து எனக்கு கார் வேணும்னு கேட்டான். சின்னவன் வந்து ஒரு மஞ்சள் கலர் பொம்மை கார் காமிச்சு கேட்டான். பெரிய பையன் அப்படியே எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு கீழே ஒரு ஐட்டன் சாண்ட்ரோ சம்திங் நின்றுருக்கோம். இந்த கார் வேணுமாமா அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன், உனக்கு வேணும்னா நீ கார் கிடச்சா எப்படி இருப்பேன்னு சொல்லு அப்படின்னு. அவன் நம்ம அம்மா கார் கிடச்சா நம்ம பார்க்குக்கு போகலாம், இங்கே போகலாம். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக ஷேர் பண்ணான். நான் சொன்னேன், சரி ஓகேடா மாமா ஒன்று பண்ணுறேன், உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வீட்டுக்குள்ளே கார் ஃபோட்டோ ஒட்ட சொல்லிடுறேன், ஆளுக்கு ஒரு கார் செலக்ட் பண்ணிக்கங்க. டெய்லி காலையில் உட்காந்து கண்ணை மூடி நீங்கள் காரில் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரீங்களா பார்த்துட்டு மட்டும் திரும்ப எழுந்துச்சு தூங்கி எழுந்திரிச்சோன்னே இதை மட்டும் செஞ்சுட்டு அப்போ நீங்கள் விளையாண்டுக்குங்கடா அப்படின்னு. இது மிராக்கிளா மேஜிக்கானலாம் எனக்கு தெரியாது. அவனுக்கு 2 விஷயத்த செஞ்சானுங்க. ஒன்று அந்த கார் பார்த்தது, இன்னொன்று நாங்கள் அப்போ அந்த மூமெண்ட் இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வருவோன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு நாங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கு, இப்போ மாறி தான் வந்திருக்கேன், அங்கேருந்து வெளியே வருவேன்னு சொல்லி தெரியாது. இது அப்படியே ஒரு 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 ஸ்விங்காக நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. திடீர்னு 15 நாள்லேருந்து அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறோம். இது காருக்காகன்னு எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சு. ஏன்னா அந்த வீட்டில் காரணத்து இடம் கிடையாது. சரிங்களா. இன்னொன்று அது அதாவது அந்த குழந்தைக்கு கேட்ட விஷயத்தில் இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு இல்லையா. அவனுக்கு கேட்டு வித்தின் 2 months இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்குது, அதுவும் நான் காசு கொடுத்து வாங்கலை. கைண்ட் ஆஃப் கிஃப்ட். ஒரு கார் கிஃப்டா? ஆமாம். பெரிய நீங்கள் பெருசாக இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஹேண்ட் கார்னே வச்சுக்கோங்களேன். அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காரு, இல்லை எனக்கு வேற ஒருத்தவங்க மூலமாக கிடச்சிது, ஆனால் இது ஒரு கிஃப்டாக எனக்கு வந்தது. ஓகே. அது 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 கிஃப்டாக வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோர் பேசுகிறேன். இது ஆக்சுவலாக வந்து கான்வர்சேஷனல் டாக்காக கூட போக கிடையாது. சும்மா எதிர்த்து ஏதோ பேசுகிறோம், திடீர்னு இப்படி ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகுது. இந்த கார் 2 நாளில் வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ப்ராக்டிக்கலி இப்போ நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் காருக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணல? நான் பார்க்கவே இல்லைங்க. அது நீங்கள் கார் வேணும்னு கேட்கவும் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த சின்ன பசங்க கேட்டது அவனுக்கு டெய்லி காலையில் உட்காந்து இன்றைக்கும் அவனுக்கு சொல்கிற பிளேஸில் தான் அவனுக்கு உட்காந்து வரானுங்க. அவனுக்கு அது வீடியோ எடுத்து வைக்கிறது எனக்கு பிடிக்காது, அதனால் அதை செய்யலைன்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து அந்த ஒரிஜினாலிட்டியை உடச்சிரும். இந்த கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த குழந்தை அந்த வீடியோ எடுக்கிறத பார்த்துருச்சுன்னா அது கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அது குழந்தையாக இருந்து செய்யும்போது தான் அது கரெக்டாக இருக்கும் நம்புவேன். அவன் எப்படி உட்காந்து பேசுவான் அப்படின்னா, மாமா நீங்கள் ஓட்டுறீங்க, நானும் தம்பியும் முன்னாடி உட்காந்துருக்குறோம், எங்கள் அம்மா என் தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்குறாங்க, நம்ம இங்கேருந்து அவனுக்கு இது வரைக்கும் அவனுக்கு சொன்ன எல்லா பார்க்கும் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன். ஓகே. அதுவும் நடக்கவும் செஞ்சு. அது வாண்டடாலாம் செய்யலை. திடீர்னு போவோம், சரி வா இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா அவன் கேட்ட விஷயம் அங்கே இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க அது ரெகுலராக சொல்கிறதுங்கிறத தாண்டி அவனை அந்த இடத்துல வாழ்ந்தாங்க. இப்போ நான் அதை கேட்க வர்றேன். இப்போ குழந்தைகளுக்கும் நமக்கும் அப்படி என்ன வித்தியாசம் ஆச்சு? அவன் கேட்டோன்னே ஒரு காரே வந்து கிடைக்குது அப்படிங்கிறது, செகண்ட் ஹேண்டாகவே வச்சுட்டு போங்க அந்த கார் ஒன்று கிடைக்குது அப்படிங்கும்போது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டில் அது கஷ்டம் தான் இல்லைங்களா. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தான். இது ஒன்றும் சும்மா லேஸ்பட்ட காரியம்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அந்த குழந்தை கேட்டது கிடச்சிது. இப்போ ஏன் பெரியவங்க இது காசு பணம் வீடு வண்டி வாங்கணும்னு இல்லை, ஹெல்த் முதல்கொண்டு, பிகாஸ் நம்ம அங்கே தான் ஆரம்பித்தோம். இப்போ இந்த குழந்தைங்க கீழே விடுது அடிபடுது அப்படின்னா ஒரு நிமிஷம் அழுவும், சரி எந்திரிச்சு போ அப்படின்னா அது பாட்டுக்கு போய் நிம்மதியாக விளையாட ஆரம்பிச்சிடும். இல்லை எங்கேயாவது கையை காலை முறிச்சுக்கிட்டுனாலுமே அந்த தொட்டில் போட்டுட்டும் கூட அது ஓட்டமாக ஓடும். அதுகளுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. ஆனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயில் அடிச்சதுன்னு அம்மான்னு வந்து உட்காரோம். இப்போ என்ன மாற்றம் இந்த இடத்துல நடந்தது, எப்போ நடந்தது, எதனால் நடந்தது? இப்போ இதுதான் வந்து என்னுடைய பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள். பிகாஸ் இது தெரிஞ்சால் தான் நான் என்ன ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கரெக்டாக சுற்றி நம்மளோட டாபிக்குள்ளேயே வந்துட்டீங்க. ஏன் குழந்தைக்கு நடந்துச்சு? சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் தப்பிச்சேன். நமக்கு ஏன் அது நடக்கலை? இப்போ குழந்தைங்கிறது வந்து அட் ப்ரெசண்ட்டில் வாழ்வாங்க. உங்களுக்கு பாஸ்ட் ஃப்யூச்சர்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கையில் கட்டு போட்டு தொட்டில் போட்டு போய் கிரிக்கெட் விளாண்டுருப்பான். நம்ம கட்டெல்லாம் போட வேணாம், சின்ன ஸ்ப்ரெயின் ஆச்சுன்னா எப்படி பிடிச்சிட்டு பக்கத்தில் ஆக்சுவலாக அவன் மனசை பொறுத்தளவுக்கு இது சரியாயிரும், நீ பார்த்துக்க, நான் என் வேலையை பார்க்குறேன்னு அவன் போயிட்டான். நம்ம ஐயோ இங்கே பிரச்சனையாயிருச்சு, இது நம்மளால் இதை பண்ண முடியாது, இது பண்ணி இங்கேருந்து இங்கே பிரச்சனை போயிடுமா, நம்ம நோசிபாக்குள்ளே போயிட்டே இருப்போம். அவன் பிளாசிஃபோல் இருக்கிறான், அவனுக்கு அது பிரச்சனையே இல்லை, டன் நடந்துருச்சு, கை உடஞ்சிருச்சு, அதுக்கான விளாடாமல் இருக்க முடியுமா? ஒரு கையில் விளாண்டுட்டு போகிறோம், உனக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை நம்ம கண் கூட இப்போ போனோம்னால பார்க்கலாம். ஏதாவது கிரவுண்டில் எவனா ஒருத்தன் கட்டு போட்டு கிரிக்கெட் விளாண்டுருப்பான். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்குன்னா அட் ப்ரெசென்ட்டில் வாழ்வாங்க. இன்னொன்று, அட் ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் க்ரியேட் ஆகும். அட் ப்ரெசென்ட் நீங்கள் உங்களை மறந்து ஒரு மாதிரி அந்த சந்தோஷமான நிலையில் இருக்கீங்களா, அப்போ தான் உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன் செம்மையாக இருக்கும். அதனால தான் சிரிங்க. அது இப்போ வந்து லாஃபிங் தெரப்பினே வருது. சும்மாவாக சிரிச்சு பழகிங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பொய்யா நடிக்க ஆரம்பித்து சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்கிறது தான் அவங்களோட அந்த பேஸ் அதுதான். ஸோ இந்த விஷயம் நமக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா,
நம்ம ஒன்றை சுற்றி ஒன்று 10 பக்கத்தில் கொண்டாந்து வச்சிடறோம். இதில் பியூட்டி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்தது முதல்லையே வெளியே போயிடும். ஆனால் அது வந்ததால் 9 வருமானு நீங்கள் கேள்வி கேட்டீங்க தெரியுமா, அது 9 இப்படி பின்னாடி கொத்து வச்சு உட்காந்துருக்கும். என்னை எப்போ அனுப்பிச்சி வைப்பேன், என்னைய கூப்பிட்டது நீ தானே, என்னை அனுப்பிச்சி வை. ஆனால் அது வந்ததுன்னு கூட நமக்கு தெரியாது, நம்ம தான் கூப்பிட்ருப்போம். இது நான் இது பாட்காஸ்ட் அப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மைண்டுங்கிறது ஒரு மேஜிக் போர்டு. நீங்கள் எதை உள்ளே எடுத்து வைக்கிறீங்களோ நீங்கள் எடுக்காமல் வெளியவே வராது. அது நம்ம என்னென்னா வச்சுக்கிட்டே இருக்கிறோம், இடம் பற்ற மாட்டேங்குது. இப்போ மனசு பதட்டமாகிருது. இதனால தான் உண்மையை சொல்லப்போனால் மனசுக்கு பயமோ பதட்டமோ கிடையாதுங்க. இது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? உங்கள் மனசுக்கு பயம் இருக்கா? ஆக்சுவலாக ஞாபகத்தை வந்து நான் இன்டர்பிரட் பண்ணக்கூடிய விதம் தான் வந்து பயம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. மனசு வந்து தெரியல, நீங்கள் பெட்டராக ஒரு பதில் வச்சுருப்பீங்க, நீங்களே சொல்லிடுங்க. புரியல வருது. மனசுக்கு ஏன் பயம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒர்க்குக்கு போயிருப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறப்ப உங்களோட மனநிலை என்னவா இருந்துச்சு? ஓகே, எனக்கு பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்தது. டை கட்டிட்டு போனோம், எரிச்சலாக இருந்தது, எனக்கு பிடிக்காது. தென் ப்ரொஃபஸர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, பிகாஸ் காலேஜ் பாலிட்டிக்ஸ் பொதுவாகவே ஒர்க் பாலிட்டிக்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சீனியர் ஜூனியர் பிரச்சனை இருக்குது, இது ஒரு தொந்தரவு இருக்கும். புதுசாக போகிறோம், பையன் நம்மளை ஏதாவது கிண்டல் பண்ணுவானா, நம்ம ட்ரெஸ் கரெக்டாக போட்டிருக்குமா, ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸு. நான் போய் நல்லா பாடம் எடுப்பேனான்னு கூட நான் அதெல்லாம் யோசிக்கல. அதை விட்டுட்டு மித்த எல்லா பிரச்சனைகளையும் நீ யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இது அப்ராக்ஸாக எப்படி சொன்னோம்னாலும் ஒரு பயமோ பதட்டத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு செக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். இப்போ அதே செனாரியோ, நீங்கள் அந்த காலேஜ் போகிறீங்க, உங்களோட க்ளோஸ்ட் ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்து டேபிள் உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிற, அப்படி அவர் தான் உங்களுக்கு இந்த வேலையவே வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? தட்டி எடுத்துருவேன். நான் தான் பெஸ்ட்டு அந்த காலேஜில். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பெஸ்ட்டு, சூப்பர். இப்போ உங்களுக்கு பயம் இல்லை. சரி, அப்போ இப்படி சொல்கிறேன். நீங்கள் அந்த காலேஜ் போயிட்டீங்க, ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வந்து உள்ளே வந்து உட்காடுறீங்க. வைஸ் பிரின்ஸிபால் நடந்து போகிறாரு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, மச்சான் அவங்ககிட்ட மட்டும் பார்த்துருனதுக்கு சரியான சிடுமூஞ்சி, சிக்குனா சதைச்சி விட்டுருவாங்கிறாங்க. இது உங்களுக்கு கொடுத்துருக்குற ஒரு டேட்டான்னு வச்சுக்கணும். உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்துட்டா அப்படி இனிமேல் அந்த வைஸ் பிரின்ஸிபாலை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். நம்ம அவர் கிழக்கு வந்தால் நம்ம மேக்கில் போக மாட்டோம். ஆமாம், பக்கத்துலேயே போக மாட்டீங்க. ஆனால் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா ஒரு சின்ன இஷ்யூ க்ரியேட் ஆகுது. அந்த இஷ்யூ நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். அது உங்களால் க்ரியேட் ஆன இஷ்யூ. இப்போ வைஸ் பிரின்ஸிபால் அந்த ரூம்குள்ளே வந்துட்டு உங்கள் மனதில் என்னவாக இருக்கும்? எச்சா பதட்டமாயிரும். அந்த இஷ்யூ ஈஸியாக கூட முடிச்சிருக்கலாம். இவர் ஏன் வந்தாருங்கிற மாதிரி இப்போ சொல்யூஷனுக்கு மண்டைக்குள்ளே வரவே வராது. ஆக்சுவலாக சொல்யூஷன் அவர் சொல்லிட்டார். நேராக உள்ளே வராரு, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக முடிய வேண்டியது. நீ புதுசாக வந்திருக்கப்பா, உனக்கு அதனால் தெரியலையாட்டிருக்கு, இது நீ இப்படி பண்ணிடு, இதுதான் இதோட வே த்ரூ இப்படி தான் சொல்லி அவர் செஞ்சு கொடுத்துட்டு இப்போ அவர் போயிடுறாரு. இப்போ அவர் மேலே உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன அந்த இமேஜ் இருக்குமா, இல்லை அவர் மேலே உங்களுக்கு புது இமேஜ் தான் க்ரியேட் ஆகிருக்கும். அவர் உங்களுக்கு ஒரு சேவியர் மாதிரி தெரிவார், கடவுள் மாதிரி தெரிவார். கண்டிப்பாக. இதை 2 விதமாக பார்த்துங்க. நம்ம மனசு ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு ஒரு 10-15 செக்டார் ஆஃப் கொஸ்டின் சொன்னீங்க தெரியுங்களா, இது பண்ணுவோன்னா அது பண்ணுவோன்னா அது பண்ணுவோன்னா அது பண்ணுவோன்னா நீங்கள் கேட்டிங்க தெரியுமா. நான் தனியாக போகும்போது ஆக்சுவலாக அதோட விளைவு என்ன அப்படின்னா, உங்களுக்கு அங்கே டேட்டா இல்லை. ஸோ உங்கள் மைண்டு அனலைஸ் தான் பண்ணும். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னா, அங்கே உள்ளே போய் நின்னா தான் தெரியும் அவன் எப்படி கேள்வி கேட்க போகிறான்னு. 10 நாள் அவன் பழகிடுவான். ஆக்சுவலாக உங்கள் மைண்ட் அனலைஸ் பண்ணிடும். எப்படி என் வீட்டு வாசலேருந்து தீப்தி எடுக்க முடியாமல் உங்கள் வீட்டு வாசலேருந்து நீங்கள் எடுத்தீங்களோ அந்த மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு அங்கே ஃபேக்ட் கிடச்சிரும். இன்னொரு திங் வந்து உங்களுக்கு டேட்டா கிடச்சிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு 10 விஷயம் சொன்னீங்க இல்லையா, அந்த 10 விஷயமே அடுத்த 10 நாள் கழித்து பார்த்தா உங்கள் மைண்ட்லேயே இருந்திருக்காது. காலேஜ் போய் நீங்கள் ஜாயின் பண்ண 10ஆம் நாள் அந்த விஷயம் மைண்டில் இருந்திருக்காது. என்ன காரணம்னா அங்கே மைண்ட் வந்து அனலைஸ் தான் பண்ணும். அது பயமெல்லாம் படாது. ஆக்சுவலாக அது டேட்டா ஸ்டோரி. ஏன்னா எப்படி சொல்ல, கொடூர பசியில் போகிறவனுக்கு ஒரு சாப்பாடு வேணுங்கிற மாதிரி தான் மனசு புது இடத்த பார்க்கும்போது அது டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும். என்ன இது இப்படி அது டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சு அது ஒரு செக்டருக்கு வந்த அவ்வளோதான்ப்பா, இனி நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன். கார் ஓட்டுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ யோசிச்சுட்டு பாட்டு பாடிட்டு போனோம்னால கார் நேராக போயிட்டு தான் இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட மனசுக்கு வந்து பயமெல்லாம் கிடையாது. அது அனலைஸ் மட்டும்தான் பண்ணும். அனலைஸ் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும். அதே இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு ஒன்று நடந்தது. அது என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு போகும்போது நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட சொல்லிட்டீங்க, நீ போய் எதுவும் பண்ணிடாத, அங்கேருந்து நமக்கு டேட்டா கிடக்கும், அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிடு அப்படின்ட்டீங்க. அவர் ஒரு தப்பான டேட்டா உங்களுக்குள்ளே போட்டார். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வைரஸை போடுற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபல் பிரச்சனைன்ட்டார். ஆனால் அந்த வைரஸ் நீங்கள் எப்போ வெளியே எடுத்தீங்க? உங்களுக்கு பிரச்சனை வந்து அந்த விஷயம் நார்மலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் அதிலிருந்து வெளியே வரவே முடிஞ்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சேவியர் மாதிரி தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்க்க போகிறதே கிடையாது. இதில் 2 விஷயம். ஒன்று, மைண்டு, அதாவது மனசுங்கிறது பயம் கிடையவே கிடையாது. அது அனலைஸ் மட்டும்தான் பண்ணும்.
அனலைஸ் மீன்ஸ் என்ன, புதுசாக போகிற இடத்துல இருக்கிற டேட்டா தெரிஞ்சால் தான் அந்த மனசால் சர்வே பண்ண முடியும். அட் த சேம் டைம் எக்ஸ்டர்னல் டேட்டா எல்லாமே நம்மளால் சர்வே பண்ண முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்த டேட்டாவும் உங்களுக்கு தேவை தான். ஆனால் அதை நீங்கள் எப்போ உங்கள் டேட்டாவாக மாற்றுறீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அது நமக்குள்ளே நடக்க ஆரம்பிக்க நமக்குள்ளே இருக்கிற இந்த டேட்டா, அதாவது நம்மளோட டேட்டாவாக மாறும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக உபயோகப்படும். இது ஏன் நம்ம இங்கே வந்தோம்னா, இந்த ஹெல்த் ரீதியாக அந்த பெரியவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அவங்க வந்து எப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டேட்டாவை எடுத்தே வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ எனக்கு காய்ச்சலா நம்ம அது இது நம்ம ஊரில் நிறையா நடக்கும். திடீர்னு ஏதாவது ஒருத்தங்க பக்கத்து வீட்டில் காய்ச்சல் வந்துடும். அங்கேருந்து வந்து ரொம்ப சோகமாக கேட்டு போவாங்க, காய்ச்சல் வந்துருச்சாப்பா, சுகர் எத்தனை இருக்குது, பிபி இருக்கா உனக்கு, எனக்கெல்லாம் 410 தான் இருக்குது, உனக்கு ஸ்கோர் கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 350 உனக்கு 410 இருக்கா, 30 அதிகமாக இருக்குது, குறைச்சிக்க. அவங்களுக்கு சுகர் தான். ஆனால் இவங்க வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, நமக்கு அதாவது சிம்பத்தியாக பேசுகிறத அன்பாக பேசுகிறதுன்னு மாற்றி வச்சுட்டாங்க. இதை விட பெரிய கொடுமை எதுவுமே கிடையாது. இன்னொன்று, ஆஸ்பத்திரியில் விசாரிக்க போகும்பொழுது தான் வேண்டாத பேச்சு, அவனுக்கு அதாச்சு இவனுக்கு இதாச்சு, உன்ன மாதிரி தான்ப்பா இப்படியாச்சு, இதெல்லாம் பேசுவாங்க நம்ம ஆளுங்க. அது என்னன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு 100 விஷயம் தெரியுமாமா. இது நான் சொன்னேன் இல்லைங்க, இது நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த டேட்டா மாதிரி தான். வைஸ் பிரின்சிபால் கெட்டவன்னு சொல்கிறதும் ஒன்று தான், என்னை பார்க்க வந்துட்டு பக்கத்து பெட்டுக்காரன் செத்து போயிட்டான்னு சொல்கிறது ஒன்று தான். ஸோ நமக்கு எது தேவையோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். திரும்பவும் சொல்கிறது, நம்மக்கிட்ட ஒரு டேட்டா வருதா, அது நமக்கு தேவையில்லைன்னு ஃபஸ்ட்டு வெளியே தள்ள தெரியும். இன்னொன்று, உங்ககிட்ட வந்து ஒருத்தர் நெகட்டிவாக பேசுகிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மூஞ்சில் அடித்த மாதிரி செய்யணும், சொல்லிடணும். பேசாத. அவங்ககிட்ட உறவு கட்டாயிரமா போயிட்டு போகுது, அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயமா போயிட்டு போகுது, அவன் மூலமாக இன்னும் 6 மாதம் நான் பெட்டில் படுக்கிறதுக்கு 6 மாதம் சந்தோஷமாக இருந்துட்டு போய்க்கிறேன். நீ அப்படி என் கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா நேரங்களில் பக்கத்து டேட்டாவை எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த வளர்ந்த குழந்தைங்களாக இருக்கிற நம்ம பக்கத்து டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அந்த வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பக்கத்து டேட்டாலாம் கிடையாது. மச்சான் போன வாரம் அவனுக்கு கையில் அடி படிச்சு, எனக்கு கையில் அடி படிச்சுலாம் போக மாட்டான். கையில் அடி படிச்சுன்னா கையில் அடி படிச்சு கிண்டல் பண்ணி கிரிக்கெட் விளையாடுவானே அவனுக்கு. டே நீ முடிஞ்சா அவன் கிண்டல் பண்ணுவான், டே அதை எடுத்து நீ ரைட் ஹேண்டில் பேட் போடுறா பார்ப்போம், புட்றா நான் உனக்கு நீ 1 ரன் அடிச்சா உனக்கு 2 ரன் தரேன்டா அப்படிமா. அவன் அதை கழட்டி அதுலேயும் விளையாடுவான். ஸோ அவங்களுக்குள்ளே பிரச்சனையே ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். இங்கே சந்தோஷத்தையே பிரச்சனை பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இது வந்து என்ன, நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவை நிறையா தூக்கிக்கிறோம் நமக்குள்ளே. நான் இப்போ இந்த ஹெல்த்தை பற்றி சொல்கிறதுக்கான ரீசன் கூட என்ன, இப்போ நம்ம லாஸ்ட் டைம் குவாண்டம் ஜம்பிங் அந்த ப்ராசஸில் கிளாஸஸாக பண்ணிட்டு இருந்தாங்களா. இப்போ வந்து எப்படின்னா, இந்த ஹெல்த்தை எப்படி ஒரு விஷயத்தில் நம்மளால் இன்னொரு இடத்துல ரிவர்ஸ் பண்ண முடியும், இதுக்கு நம்ம உடம்பை நம்ம எப்படி பார்க்கணும், இந்த உடம்போட தேவைகள் என்னென்னா இந்த உடம்பை எப்படி பார்க்கணும். இன்னொன்று, இந்த மெடிடேஷனுங்கிறது பிரச்சனை என்னென்னா பிரதர், ரெகுலராக செய்ய சொல்கிறாங்கங்கிறது ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. டெய்லி எல்லாம் நல்லா செய்ய முடியாது. டெய்லி நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், அது மாதிரி இதுவும் செஞ்சு தான் ஆகணும். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் இருக்கோம் இல்லையா. ஆனால் அது பண்ண முடியாதனால இல்லை. இதுக்கு நம்மளை சார்ந்த சித்தர்களே நிறையா விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படின்னா, கண்ணை மூடி பண்ணுறது மட்டும் தியானம் இல்லை, கண்ணை திறந்து பண்ணணும். இது எப்படின்னா, நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க 4 லட்சம் கிரந்தத்தை 1 லட்சம் கிரந்தமாக மாற்றினாங்க. அந்த 1 லட்சம் கிரந்தத்தை 7000 கன்வெர்ட் பண்ணாங்க. அதையும் இன்னும் கன்வெர்ட் பண்ணி ஒரு 6000க்குள்ளே கொண்டு வந்தாங்க. 600க்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ 4 லட்சம் எங்கே இருக்குது, 600 எங்கே இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஷியேட். நான் இதைவே தான் சொல்கிறேன். இப்போ பண்ண போகிற விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்கு மாலை போகிற மாதிரி எந்த ரிலீஜனாக இருந்தாலும் எல்லாருமே போவாங்க. கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்தி எல்லாருமே அந்த ஒரு 48 நாள் இருக்காங்க இல்லையா. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 48 நாள் தான் செய்யணும். அதுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஒரு 1/2 hour 45 minutesக்கான அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை டோட்டலாக நீங்கள் எப்படி ஸ்ட்ரிங்க் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஒரு நாளைக்கு அது எப்படி சொல்ல, நம்ம உடம்புக்குள்ளே நிறைய நமக்கு, அதாவது நம்ம மென்டலாக நமக்கு நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் நடக்கும். ஒரு நாளைக்கு 400 டைம் உங்களால் தியானம் பண்ண முடியுமா? வாய்ப்பில்லை. 4000 டைம் பண்ணலாம், நான் சொல்லித்தரேன். ஆனால் அந்த 48 நாள் நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். அதை பண்ணிட்டீங்கன்னா, நான் தான் சொல்லலையா, இது ஒரு தியானம். இந்த செகண்ட் நீங்கள் அது ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரானிக் ஷிஃப்ட் ஒன்று நடக்கும். அது நடக்கும்போது நான் சொல்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்ன பயம் பதட்டமெல்லாம் வெளியே ஓடிடும். இன்னொன்று, உங்களோட டெஸ்டினேஷனாக நீங்கள் ஒன்று வச்சுருந்தீங்களே, அதான் சொல்கிறேன். நான் ஏன் 4000 டைம் பண்ண முடியும் நான் அப்படின்னு சொல்கிற ரீசன் என்னென்னா, நீங்கள் மாதம் முழுக்க செஞ்சாலும் 30 டைம் தான் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு நாளில் கண்ணை திறந்திருக்கும் போது அந்த விஷயத்தை உங்களால் பண்ண முடியும். ஆனால் இது வந்து சும்மா அந்த மேஜிக்லாம் கிடையாது பிரதர். இதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இப்படி இருக்கும். அப்புறம் போக உங்கள் முன்னாடி யாராவது உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ப்ராசஸ் வேறு இடத்துல இருப்பீங்க. ஆனால் அங்கே நீங்கள் இருப்பீங்க.
ஓகே. ஸோ ஒரே நேரத்தில் 2 இடத்துல என்னால் இருக்க முடியும். இருக்க முடியும். அந்த விஷயம் அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட்டாக நடக்கும், இயல்பாக இருக்கும். இயல்பாக நடக்கும். ஸோ இதுதான் இப்போ இந்த இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹெல்த்துக்கான ஒரு ரீசன் தான். இதில் ஹெல்த் மட்டும் கிடையாது, நான் அப்பவே சொன்னேன். இந்த நாளும் சேர்ந்து கிடைக்கிற நிம்மதி தான் டெஸ்டினேஷன் தான் சொல்லி தர போகிறேன். ஆனால் ஹெல்த்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து நிறையா நேரங்களை வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கோ, ஒருத்தங்களை பார்த்து பதட்டப்படுறக்கோ, பயப்படுறக்கோ, ஒரு அந்த அதிகப்படியான வாய்ப்பு அவங்களுக்கு தர. ஸோ அவங்க இதை இந்த ப்ராக்டிஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து அந்த விஷயத்தை ரிவர்ஸ் பண்ண முடியும், இமீடியட் ரிவர்ஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இதில் வந்து எப்படின்னா, இன்னும் ரொம்ப ஓப்பனாக சொல்லலாம், கந்தசஷ்டி கவசம் பிரதர், இதை யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய சைக்கலாஜிக்கலான, அதாவதுன்னா நம்ம மனசை நம்மளை அறியாமல் நம்மளை பார்க்க வைக்கிற விஷயம் கந்தசஷ்டி கவசம். நீங்கள் எல்லா இடத்தையும் ஃபீல் பண்ண முடியும். விசக்கடி முதல் கொண்டு நீங்கள் சொல்லுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் சொன்னால் இப்போ பூச்சி கடிச்சா விஷம் ஏறாதான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் சொல்ல, அவங்க சொன்னது என்னன்னா, இதெல்லாம் செஞ்சு இந்த விஷயத்தை நீ சொல்லிட்டு அப்படின்னா விஷமே ஏறாதுன்னா உன்னை அதை கடிக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா நீ நியூட்ரலைஸ்டாக இருப்ப, அப்போ அது உன்னை கடிக்கவே செய்யாது. இந்த கந்தசஷ்டி கவசத்தை ரெகுலராக ஒருத்தங்க உட்காந்து புரிதலோடு சொன்னான். நான் சும்மா இந்த கேசட்டில் போட்டு கூட லப அது கிடையாது. இன்னொன்று மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு காக்க கனவேல், அது கிடையாது. கண்கள் இரண்டை கதிர்வேல் காக்க, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும். அது கண்கள் இரண்டை கதிர்வேல் காக்கணும். கருவிழி மேலே உங்களுக்கு எண்ணம் போகணும், அங்கே தான் எண்ணம் இருக்கும். அந்த கண் ரொம்ப அழகாக, அது நீங்கள் கண்ணை மூடி இருக்கிற உங்கள் கண் உங்களுக்கு திறந்துருக்கிற அந்த ஒளி தெரியும். சரிங்களா? உங்கள் உடல் முழுக்க நீங்கள் அதில் சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இதை விட பெரிய ஹெல்த் டிப் என்கிட்ட கிடையாது. ஆக்சுவலாக அது எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடையாது. இதை எல்லாத்தையும் எங்கெங்கேயோ சுற்றி தான் சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர இதுதான் பேஸுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லி உங்கள் உடம்பை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும், ஹாப்பி ஹார்மோன்ஸ் வர ஆரம்பிக்கும். அது உங்களை அடுத்தடுத்துக்கு ரொம்ப ஈஸியாக கொண்டு போய், கன்சஸ்டி கவசம் சொன்னால் எனக்கு வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும், நான் வேண்டுனது கிடைக்கும், எது கிடைச்சாலும் அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பு வேணும். கந்தசஷ்டியை கொடுக்க போகிறது இதெல்லாம் கொடுக்குமா இல்லையானலாம் எனக்கு தெரியல, ஆனால் உடம்பு உங்களுக்கு திரும்ப கொடுத்துரும். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய சாமிங்கிற பேர்லேயோ இல்லை சராசரி வாழ்வியல்ங்கிற பேர்லேயோ நம்மளுடைய பெரியவங்க இப்போ சொல்லக்கூடிய அந்த இன்னைக்கு மாடர்னாக நம்ம வந்து புது வார்த்தைகளில் பயன்படுத்தக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு, குவாண்டம் ஜம்பிங், இது எல்லாமே நம்மளுடைய வாழ்வியலோடவும் சாமிங்கிறதோட இயல்பாக வச்சுட்டு இருந்திருக்காங்க இல்லைங்களா? என்னைக்கு ஆக்சுவலாக வந்து இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. இதெல்லாம் பேசினோம்னா நம்மளை நாத்திங்கன்னு நிறையா பேசுவாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சாமி கும்பிடுவேனான்னு கேட்டால் கும்பிடுவேன், கும்பிட மாட்டேனா கேட்டால் கும்பிட மாட்டேன். ஏன்னா ரெண்டுமே நான் எனக்குள்ளே தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கிறது கோயிலுக்கு போய் உட்காடுறேன் அப்படின்னா நான் எனக்குள்ளே ஒரு அமைதி உருவாகணும். அந்த இடத்துல இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் அதுக்கு க்ரியேட் பண்ணப்பட்டது தான். அந்த அமைதியை நோக்கி தான் நான் அங்கே போய் உட்காடுறேன். இப்போ நம்ம நிறைய விஷயத்த மூட நம்பிக்கைன்னு பண்ணி வச்சிட்டோம் பிரதர். முதல்ல விரதம் இருந்தால் திட்டுவாங்க, இந்த ஒரு நாள் விரதம் இருந்தால் உனக்கு சாமி எல்லாம் செஞ்சிருமான்னு சொல்லி கேட்டாங்க. விரதம் இருந்தால் கேன்சர் குணமாகணும் உங்களை நம்ப முடியுமா? உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே விரதத்தால் கிளியர் ஆகும். ஓகே. விரதம் இருக்கும்போது உங்களுக்குள்ள பலவீனமாக இருக்கிற செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களை விட்டு வெளியே போகும். கேன்சருங்கிறது பலமான செல்லா பலவீனமான செல்லா? பலவீனமானது தான். அதெல்லாம் வெளியே போகும். ஆக்சுவலாக விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் ஸ்ட்ராங் இல்லாதவன் அடிப்பான். இவன் ஸ்ட்ராங் இல்லாமல் இருப்பான், அவனை அடித்து துரத்துறது ரொம்ப ஈஸி. நீங்கள் விரதம் இருக்காமல் இப்போ சாப்பிட்டே இருக்கும்போது என்ன பிரச்சனை, அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் இல்லையா, இவனுக்கு தீனி கிடச்சிட்டே இருக்கு. இவன் பார்ப்பான், யார் இவன் நம்மளை மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் இவங்க 2 பேரும் ஒன்றாகிறது. அவன் ஒரு மாதிரி இவங்ககிட்ட வந்து சேர்ந்துறானே தவிர இவனை தனியாக விட்டு அவனை அடிச்சிடும். சரிங்களா? இந்த விரதம் இருக்கிறது பயங்கரமாக கிண்டல் பண்ணுவோம். வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு இருப்பாங்களாமா, சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு இருப்பாங்களாமா. ஆக்சுவலாக வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி விரதம் இருக்கிறது நல்லது. இன்னொன்று, பாத யாத்திரை போய் மலைக்கோயில் ஏங்க, ஆனால் இந்த முருகன் வந்து அவர் கடவுள்லாம் இல்லைங்க, அவர் தான் சொல்லுவேன், நம்மளோட மூதாதையர் மாதிரி தான் அந்த மனுஷன். அவரை வச்சு செஞ்சுருக்கிற விஷயம் மட்டும் அவ்வளவு சிறப்பானது. காவடியிலிருந்து பால் குடத்திலிருந்து பாத யாத்திரை போகிறது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இதையும் ஓட்டுறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க. பாத யாத்திரை போகிற இங்கேருந்து 10 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தால் உங்களுக்கு சாமி அப்படியே எடுத்து நாம் பேசுவாங்க, சாமி கொடுக்கும். அந்த சாமி என்ன கொடுக்கட்டும்னு நான் சொல்லட்டுங்களா? உங்கள் உடம்புல மொத்தம் எத்தனை இதயம் இருக்குது? ஒன்று தான். 3 இதயம் இருக்குது. ஓகே, 3 இதயம் இருக்குது. நீங்கள் பாத யாத்திரை போய் படிக்கட்டில் ஏறீங்க தெரியுமா, இந்த காஃப் மசில்ஸ், இது 2 இதயம் தான். இங்கேருந்து கீழே போகிற பிளட்டை ரிவர்ஸ் பம்ப் பண்ணுறது இதுதான். கிட்டத்தட்ட இது இதயம் மாதிரி தான் வேலையே செய்யும். அதுக்காக நீங்கள் 4 வால்வு இருக்கா, எந்த பக்கம் தூக்கம்லாம் கேட்கும். ஆக்சுவலாக அந்த பம்பிங்
அந்த பம்பிங் சென்சேஷன் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் ஒரு பாத யாத்திரை போய் அந்த மலை மேலே ஏறுறீங்க இல்லையா, வருஷத்துக்கு ஒருக்கா தான் செய்வீங்க. இங்கேதுக்கெல்லாம் நீ பண்ணிடுவடா, இங்கேதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, பண்ணிடு. அதை செஞ்சு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. மலை மேலே ஏறி போய் நின்னீங்கன்னா தான், ஏன் மலை மேலே மட்டும் முருகனை கொண்டே வச்சாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மலை மேலேனாலும் குறைஞ்சி ஒரு 200-300 படியாக தான் இருக்கும். நீங்கள் ஏறி போய் நில்லுங்க, நின்று அடுத்த செகண்ட் நீங்கள் கை வச்சு பாருங்கள், 2 நாசிலையும் மூச்சிருக்கும். ஓ, 2 நாசிலையும் ஓடும். ஓகே. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, நாடி சுற்றி தான் பிரதர். நாடி சுற்றி நம்ம அதுக்கு தான் பண்ணுறோம். அதை தான் இங்கே இப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க. மலை ஏறி போனால் என்ன சாமி, இப்போ மருதமலையாக நம்ம எனக்கு ஸ்வங்கின்னு இப்படி சைடில் போய் மேலே நிறுத்திட்டு சாமி மட்டும் வந்துடுறாங்க. எப்போ எதுக்குப்பா மலை, அவர் ஏன்ப்பா வேலையெல்லாம் கொண்டு அங்கே உட்கார வச்சாங்க? அந்த முருகனுக்கு அந்த அப்போ பேசாமல் கீழே கொண்டாந்து எல்லாரும் வர கஷ்டப்படுறாங்க, கீழே வச்சுருக்காங்க. காலத்துலேயே தேர் ஓடுறதுக்கு போட்டிருக்க வேண்டியதானே, போடாமல் படியில் ஏற சொன்னாங்க. இல்லை தான் செஞ்சுருந்துருக்கலாம்ல, ஏன் அதை அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க? இது என்ன, நம்ம என்ன மலை ஏறி போனால் சாமி உனக்கு கொடுத்துருமா? இப்போ நிறைய பேர் இப்போ இங்கே திருப்பதியில் செய்கிறாங்க. ஐயப்பனுக்கு பெரிய பக்தர்கள் இருக்காங்க. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு 48 நாள் விரதம் இருக்கிறோன்னா அவ்வளோ ஸ்டேபிளாக கரெக்டாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கலாம் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க ஒரு 48 நாளைக்கு நைட் சாப்பிடுவாங்க, அடுத்த நாள் மதியம் தான் சாப்பிடுவாங்க. காலையில் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க, மதியமும் நைட்டும் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் அட்டன் பண்ணுறாங்க 48 நாள். ஆக்சுவலாக அந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங்கோட உண்மைத்தன்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம ஆராதிப்போம்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம உடம்புக்கு அது ரொம்ப தேவை. அதே மாதிரி நீ மாலை போட்டு போனால் சாமி உனக்கு கொடுத்துருமான்னு கேட்குறாங்க. எப்பா நான் மாலை போடும்போது ஒரு நிலைப்பாடோடு இருப்பேன், என் மனசு கூட பேசுவேன். எனக்கு நானே போட்டுக்கிற ஒரு கட்டு மாதிரி ஏன் விதை தான் அது, ஏன் விதையை வளர்க்குறத நான் அவர்கிட்ட கொடுத்துருக்குறேன், அது பக்திமாக இருக்கும். இப்போ மாணிக்க வாசகர் தெரிஞ்சான் அவங்களாம் வந்து பாடினாங்க, சாமி மேலே அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா 90 வயசுக்கு மேலே தான் போய் சாமிகிட்ட சேர்ந்தார். சுந்தரரோடலாம் கல்யாணம் ஆனே கூப்பிட்டு போயிட்டார். இந்த 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 விஷயம்லாம் நடந்துருக்குது. ஆனால் இதோட விளைவு என்னென்னா, இது அப்படியே இந்த பக்கம் நம்ம சித்தர்கள்ட்ட எடுத்துக்கோங்களேன். சித்தர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பழனி கோயிலை இது பண்ணது வந்து போகரைய அவர் தான் சொல்லுவாங்க. அவரே அங்கே கொண்டே வச்சார். அதுக்கான ஒரு காரணம் இல்லாமல் அவங்க அதை செய்ய மாட்டாங்கள்ல. அவங்க வந்து அந்த வாழ்வியலோடு நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கலக்க ட்ரை பண்ணாங்க. நீங்கள் இது இப்படி பண்ணுங்கள், இது ரொம்ப இயல்பாக உங்கள்கிட்ட வந்து சேரணும். நீ இதெல்லாம் சொன்னால் செய்வியா மாட்டியான்னு தெரியாமல் ஒரு மறைபொருளாக தான் இந்த விஷயத்தெல்லாம் வச்சுட்டு போனாங்க. ஒரு பாதையாத்தை ஆக்சுவலாக காவடி எடுத்தார்கள், அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குங்களாமா. நான் இது ஒரு சீக்கிய குரு ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன். அவர் சீக்கிய முறைப்படி தான் சொன்னார். பட் அது நம்ம கூடயும் நம்ம பொருத்தி பார்க்க முடியும். எப்படின்னா, கால மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. வெளி நாட்டவர்கள் நம்ம நாட்டு மேலே படையெடுக்கவும், கலாச்சாரத்தை அழிக்கவும், இப்படி வந்து இது நம்ம ஊருக்கு ஒன்றும் புதுசே கிடையாது. சேர சோழ பாண்டியர்களும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. வெளியிலேருந்து வரவனும் அடிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த பூமி வந்து போருக்கே உண்டான ஒரு இடம் மாதிரி இருந்தது. ஞானத்துலேயும் உயர்ந்தது. இப்போது இந்த ஞானத்தை தொலைச்சிடக்கூடாது. வேற ஒரு 3வது மனிதன் வரும்பொழுது ஞானத்தை தொலைச்சிடக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுனாங்கன்னா, அது கதை ரூபமாக மாற்றினாங்க. அந்த கதைகளை வாழ்வியலோட பொருத்துனாங்க. இப்போது காலப்போக்கில் நம்ம கதைகளையும் முழுசும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல, வாழ்வியலையும் தொலைக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். ஆனால் அந்த சீக்கிய குரு என்ன சொன்னார்னா, உன்னுடைய கதைகளும் உன்னுடைய புராணங்களும் உன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீ உன்னை முழுசு இழந்துரு, உன்னுடைய இனமே அழிஞ்சிரும், நீ திரும்பி பார்க்கறதுக்கு எதுவுமே இருக்காது, உன்னுடைய வாழ்வியலை நீ இழந்துருவ. ஏன்னு கேட்டால், இறைங்கிற அந்த ஆற்றலினுடைய முழு சாரம் கதைப்போக்குலையும் புராணம் போக்குலையும் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நேரடியாக சொன்னால் அவன் அழிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இங்கே நேரடியாக உன் சாமியை பற்றி பேசுகிற, உன்னை அழிச்சனா தான் என் சாமியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட வைக்க முடியும், அவன் அழிச்சிருவான். அப்போ இதுக்கு மாற்ற என்ன பண்ணணும்னா, கதைகள்லையும் புராணங்கள்லையும் தான் கொடுக்கணும். நீ டீசைஃபர் பண்ணுறதுக்கு நீ தெரிஞ்சிருந்திருக்கணும், விட்டுட்ட. இன்னைக்கு இருக்கக்கூடிய கதைகளையும் புராணத்தையாவது காப்பாற்று, இதுதான் உன்னை வந்து வழி நடத்தி கொண்டு போகிறக்கு உண்டானதுன்ட்டு. பட் நம்மளுடைய சைடில் வரும்பொழுது நேர்பட சொல்லக்கூடிய நூட்களும் உண்டு, கதை ரூபத்துலேயும் நிறைய இது உண்டு. இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட். ரெண்டுமே இன்றைக்கி நமக்கு புரியறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இவங்க என்ன பிரச்சனைனா பிரதர், புராணங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ரொம்ப பெருசாக பேசுகிறது 2 விஷயம், மகாபாரத ராமாயணம். அது அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு இங்கே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை யாரும் கேட்க மாட்டேங்க. அந்த மகாபாரத்தை வச்சு இது சொல்லியிருந்தீங்க இல்லையா, ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே நம்ம வாழ்வியலுக்காக கொடுத்தது தான். டே அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்காதீங்கடா, போட்டிங்கன்னா எதுவுமே இல்லாமல் நிர்மூலமாக போயிருந்தாங்கிறதா மகாபாரதத்தை சொல்லியிருப்பாங்க. அது சூதாட்டத்தோட மிக்ஸ் பண்ணி சொன்னாங்க. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சூதாடிடக்கூடாது, அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஆடக்கூடாது, நீ மற்றவங்ககிட்ட ஆடக்கூடாங்கிறதா மொதல் விஷயம். ஸோ சூதாடி நீ இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன்னா மொத்தமாக முடிஞ்சிடும், நீ உனக்குள்ளேயே அடிச்சுட்டு மாட்டிக்குவேன், உன்னால் வெளியே வரவே முடியாது.
அதில் அவங்க முதன்மையாக சொல்ல வந்த விஷயம் சூதாடக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது மகாபாரதத்தில் எடுத்தோம்னா கண்ணபிரானுடைய இனத்தை கண்ணபிரானே தான் அழிப்பார். அப்படின்னா என்ன, இறை ஒன்று வேண்டான்னு சொல்கிறத நீ செஞ்சேன்னா உன்னை அழிக்கிறதுக்கு அதே இறை தான் உன்னை நோக்கி வரும். ஸோ அவ்வளோதான் பிரதர். இது அப்படி ஹெல்த் பிரதர். இந்த பக்கம் திருப்பிடுங்க. இந்த உடம்புக்கு இப்போ நான் வந்து என்ன கொடுக்கணுங்கிறது இருக்குது, சரிங்களா? என் உடம்பு எங்கிட்ட தான் இருக்குன்னு நான் விஷத்தை தின்னா இந்த உடம்பு சரியாக இருக்குமா? நீங்கள் இறைன்னு அங்கே போகிறீங்க, நான் சொல்கிறேன் இதுதான் இறை, சரிங்களா? இது ஒரு விஷயத்த செய்யாதேன்னு சொல்லுது. என்ன பண்ணிட முடியும், நான்லாம் பெரிய ஆள், நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா என்ன நானே அழிச்சிக்கிறதுக்கு சமம் தானே? இதைத்தானே கிருஷ்ணன் மகாபாரதத்தில் பண்ணார். நீ தவறு செஞ்ச, நீ என்னோடவனாக இருந்தாலும் நீ அழிக்கப்படுவேன். இந்த உடலும் அதே மாதிரி தான். இன்னொன்று சொல்லப்போனால் இங்கே சொர்க்கம் நரகம்னு நிறைய பேசிக்கிறாங்க. இந்த சொர்க்கமாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க பிரதர்? என்னை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் சொர்க்கம். இந்த உலகம் தான் சொர்க்கம். அதுதான் இங்கே 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 நம்ம நிம்மதியாக இருந்தோம்னா அது நமக்கு சொர்க்கம். தரம் மாறி வாழ்ந்தோம்னா அது நிம்மதின்னு சொல்கிறீங்க. நான் நிம்மதியை கூட விட்டுருங்களேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிரதர்? டீ, காஃபி, பால்? நீங்கள் சொன்ன மூணுமே பிடிக்கும். மூணுமே பிடிக்குமா? சரி, ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி உங்களுக்கு பிடிச்ச, இது வரைக்கும் அந்த டேஸ்ட்டில் நீங்கள் குடிச்சதே இல்லை, அப்படி ஒரு ஃபில்டர் காஃபி எடுத்து வச்சு நீங்கள் ஒரு சிப் பண்ணுறீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? பயங்கர ஏகாந்தமாக இருக்குன்னு வச்சு. ஏகாந்தமாக இருக்கும் இல்லையா? இந்த உடலை விட்டு உயிர் வெளியே போயிருச்சுன்னா அந்த உயிருக்கு அந்த சுவையே தெரியாது. ஏன்னா உயிரை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. ஆக்சுவலாக உயிருங்கிறது தானே இப்படி எனர்ஜின்னு சொல்கிறேனே, எனர்ஜி ஒரு ஃபார்மில் இந்த ஒரு ஃபார்முக்கு வேணால் மாறுமோ தவிர திரும்ப அது எப்படி சொல்லலாம், அதனால் ஒரு விஷயத்தை உணரவெல்லாம் முடியாது. நம்ம உயிருங்கிறது அவ்வளோதான். இப்போ சூரிய ஒளி மேலேருந்து வருது, இங்கே ஒரு எப்படி சொல்ல, அந்த டக்குனு அந்த பவருக்கு வைப்பாங்களா பிரதர், சோலார் பேனல். இப்போ சோலார் பேனலில் பட்டுச்சுன்னா அந்த லைட் எரியும். டைரெக்டாக போய் தாவரத்தில் பட்டுச்சுன்னா அது ஸ்டார்ச்சாக மாறிடும், சரிங்களா? வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் காஞ்ச சருகு மேலே போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பட்டுச்சுன்னா தீ பிடிச்சிடும். எனர்ஜி ஒன்று தான், எந்த ஃபார்மேஷனுக்கு வேணால் அது மாறும், ஆனால் அதோட இயல்பு ஒன்று தான். ஸோ இந்த உயிராற்றல் அப்படிங்கிறது இந்த உடம்புக்குள்ளே இருக்குது இல்லையா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இது சொர்க்கம். இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அனுபவிக்க தான் இந்த கடவுள் இங்கே அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் யோசிப்பீங்க, கடவுள் இங்கே அனுப்பிச்சா அப்போ எல்லாத்தையும் சந்தோஷமாக தானே வச்சுருக்கணும். ஏன்டா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அப்புறம் உங்களை எதுக்கு இங்கே அனுப்பணும், அனுப்பாமே வச்சுருக்க வேண்டியது தானே? நான் என்னை பிறக்க வச்சு என்னோட சாராம்சம், அதாவது நான் சொல்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த எனர்ஜி தான் நமக்குள்ளே உயிராற்றலாக இருக்குது. மண்ணில் இருக்கிறதா விண்ணில் இருக்காது, நம்ம அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அவ்வளோதான். அந்த உயிராற்றலை தான் அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நீ சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. போய் அங்கே போயிட்டு இல்லை எனக்கு வந்து கடவுள் இதை செய்யலை, எனக்கு கடவுளை செய்ய மாட்டார். நீ என்ன கேட்ட ஃபஸ்ட்டு? இதில் இன்னொரு பிட்டு ஓட்டுவாங்க, அந்த மகாபாரதத்திலிருந்தே எடுத்து, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்கப் போகின்றதோ அது நன்றாகவே நடக்கும். என்ன நடக்கும்? இப்போ நான் சென்னை போகணுன்னு ஆசைப்பட்றேன், சென்னை போகணுன்னு முடிவு பண்ணிட்டு சென்னை பஸ்ஸில் ஏறி உட்காந்தா நான் சென்னை போயிடுவேன். எனக்கு ஃபஸ்ட்டு எங்கே போகணுன்னே தெரில, ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார சேலம் போகுது, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. இது நீங்கள் முன்னே சொன்ன மாதிரி விஷத்தை குடிச்சு போட்டு நான் நல்லா தான் இருப்பேன், எது நடந்ததோ நன்றாகவே நடந்ததுன்னா அது முட்டாள்தனம், அடிமுட்டாள்தனம், சரிங்களா? இந்த சேயிங், அதாவது எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, இது யார் தெரியுமா எடுத்துக்கணும்? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு டெஸ்டினேஷன் பாருங்கன்னு சொன்னேன். இதுக்கு நான் என்னையுமே உதாரணமாக சில இடத்துல சொன்னேன். நான் மெடிடேஷன் பண்ணுறப்ப எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அதை எப்படி நான் த்ரூ பண்ணேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் பார்க்குறீங்க, திடீர்னு நாளைக்கு காலைல வெளியே போகிறீங்க, நீ உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒருத்தங்க இருக்கிறாங்க, திடீர்னு அவங்க உங்களை விட்டு கட்த்ரூ ஆகுறாங்க. ஆனால் உங்கள் டெஸ்டினேஷன் நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, எது நடந்ததோ நன்றாக, எப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என் இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுக்கு இந்த கன்சர்ன் பர்சன் தேவையில்லைன்னா இந்த பிரபஞ்சம் நகர்த்தி தானே வைக்கும். நீ நகர்ந்துக்கப்பா. ஆனால் அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். ஐயோ, இந்த புரிதல் வந்தால் மட்டும்தான் மெடிடேஷனே பண்ணணும். ஏன்னா கொடுக்கறது மட்டும் இல்லை, அதான் எது கொடுக்கப்பட்டதோ இங்கேருந்தே கொடுக்கப்பட்டது, எது எடுக்கப்பட்டதோ இங்கேருந்தே எடுக்கப்பட்டது. நீங்கள் அந்த கீதாச்சாரத்தை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த புரிதலோட கீதாச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ் எனக்கு போதும்ப்பா. அதாவது என்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் எனக்கு நல்லதுக்கெல்லாம் கிடையாது, நான் உன்னை கேட்டதுக்கப்புறம் அதை நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நடக்குது இல்லையா, அதுதான் எனக்கு நல்லதுக்கு. ஸோ இந்த விஷயம் நான் இப்போ ஹெல்த் ரீதியாக இருக்கிற விஷயத்துக்கு சொல்கிறேனே, ஹெல்த்தியாக நீங்கள் உங்களை ஒரு இடத்துல பார்த்துட்டு அந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்கள் லைஃப்பில் நிறையா சேஞ்ச் ஓவர்ஸ் நடக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா அதான் சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு 400 டைம் 4000 டைம் நீங்கள் அதை நினைக்க முடியும். 400 4000 நீங்கள் அந்த இப்படி தியானம் சொன்னீங்கல்ல, நம்ம அதை சொல்லி வந்து கந்தர் சஷ்டி வந்தோம். இப்போ கந்தர் சஷ்டி தான் இந்த தியானமோ? இல்லை பிரதர்,
அது லிட்டரலாக சொல்ல போனோம்னா நம்ம இவரோட பேஸ் அது ஆக்சுவலாக சித்தர்கள் சொன்னதான். இது எப்படின்னா அதான் இன்னொன்று இவர் மாதிரி தான் இதை நான் பேச வேண்டியது, அந்த சர்ச் ஃபாதர் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த 48 நாளோட விஷயத்த சொல்லாமல் நான் அதை சொல்லக்கூடாது. இது என்னென்னா மக்களோட மக்கள்னா பார்க்குறவங்களுக்கு என்ன இம்மீடியட், நீங்கள் சொன்ன ஃபாஸ்ட் டக் இது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. டக்குன்னே பண்ணணுன்னாலும் அந்த 48 நாள் தேவை. என்ன காரணம்னு சொல்கிறேன் பிரதர். இப்போ ஓகே, நீங்கள் காரணத்தை சொல்லுங்கள். பட் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் குறுக்க போய் கேட்டுறேன். இப்போ இந்த 48 நாளும் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணணும்? அதுக்கு தான் கந்த சஷ்டி கவசமோ? கந்த சஷ்டி கவசமும் பண்ணலாம், ஒரு வழி. இதில் வந்து கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கிற அந்த ஃபேஸை தாண்டி உங்களை இன்னொரு ஃபார்ம் நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் போய் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதா அந்த 48 நாள். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்குவீங்க. வெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, கேரியர், இது நாளும் நீங்கள் கேட்குற மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் டெஸ்டினேஷன். இது நாளும் கிடைக்கிறது கிடையாது. இந்த நாள் மேலே நான் உட்காரவே கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது பேத்வேஸ், இதெல்லாம் கிடச்சிருச்சு. எனக்கு இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறமா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இதைத்தான் 48 நாள் நான் விஷுவலைஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்டால் அந்த சொல்லி தருவீங்களா? டெஃபினட்டாக. ஆல்ரைட், ஃபைன், போதும். இதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ நீங்கள் சொல்ல வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத தாண்டி இது ஏன் நான் செஞ்சேங்கிறதுக்குன்னு உங்களுக்கு காரணம் சொல்லிட்டேன். ஏன்னா சில பேரால் அதை கன்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குது. இதில் என்னப்பா நடந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சிலருக்கு மட்டும் நான் இப்போ ரீசெண்டாக என்கிட்ட அது எப்படி சொல்லணும்னா பேசுகிறவங்களுக்கு மட்டும் இதை வந்து நான் ப்ரேயராக கொடுத்துட்ருக்குறேன். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு என்னவாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, பயம் பதட்டம் எனக்கு வர்றதில்லைங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நாளைக்கு ஒரு 40 டைம் 50 டைம் அந்த 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 மைண்ட் ப்ராசஸ் அதுக்கு அது அந்த அந்த இடத்துக்கு போகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சிலலாம் சொல்கிறாங்க, எனக்குலாம் எத்தனை டைம் செய்கிறேன்னே தெரிலிங்க. ஒரு விஷயம் நடக்குது, ஆப்போசிட்டில் அது ஒன்று நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, அது என்னை பயங்கரமாக அடிக்க போகிற விஷயமா நான் யோசிக்கும் போது எனக்கு இந்த விஷயம் நடக்குது, எனக்கு அங்கே பதட்டம் போயிடுச்சு, பயம் போயிடுச்சு. நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் விஷயம் இங்கே இருக்குது, இது அதை நோக்கி தானே நடந்தாகணும், நீ என்ன அறியோ ஆயிக்க, நான் அங்கே பார்த்துக்கிறேன். நான் பேத்வே பார்க்கல, டெஸ்டினேஷனுக்கு போகிறேன். ஸோ அந்த 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 விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக அதில் நடக்குது. ஸோ அதனால் அந்த 48 நாள் நான் சொல்கிறதுக்கு ரீசன் கூட என்ன அப்படின்னா, அது அவங்க 21 நாளில் கூட பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ளே அது முழுமையாக பதியணும். அது இந்த ஹெல்த் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இதில் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் செய்ய போகிற விஷயம் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட கன்சஸ்டிக்காக சொல்கிற எல்லா விஷயம் இருக்கும். அட் த சேம் டைம் இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் அந்த இடத்துல என்ன பார்க்கணும், அதை நீங்கள் எப்படி பார்க்கணும், அந்த ஒரு புரிதல் வரணும் இல்லையா, அந்த புரிதலை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் டெஸ்டினேஷனுக்குள்ளேயே போவீங்க. ஸோ அந்த 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 ஃபார்மேஷனாக பண்ணும்போது ஆஃப்டர் ஒரு 48 டேஸ் 21 டேஸ்க்கு அப்புறமா இந்த விஷயம் அவங்க ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் அவங்க எப்பவுமே அதுக்கு கண்ணை திறந்து தியானத்தில் இருக்கிற இடத்துக்கு நான் போயிடும். ஸோ அந்த 48 நாள் அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா பின்ன நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக. ஒரார்லெஸ் நான் அவங்க அதை பண்ணி அவங்களுக்கு ஒரு 10 நாள் வரும்போதே இதை சொல்லிடலான்னா நான் சொல்லிடுவேன். சில பேத்துக்கு இல்லை எனக்கு ஒன்றா முத நாளே தெரிஞ்சுக்கின்றேன். ஏன்னா நான் ஒரு லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன், நான் ஒரு 6 ப்ராக்டிஸ் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச தம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ராக்டிஸ் பண்ணி நான் 6 ப்ராக்டிஸ் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டேன். ஆனால் அந்த புரிதல் அவனுக்கு இருந்துச்சு. அந்த புரிதலை கொடுத்துட்டு தான் நான் அதை சொன்னேன். அதான் யூசர் மேனுவலை கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா ப்ராடக்ட்டை கொடுக்குறேன். நீங்கள் யூசர் மேனுவலை வாங்காமல் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாது. ஒரு சின்ன ஒரு டைலமோவில் மாட்டிடுவோம், அப்புறம் அது வந்து பெரிய பிரச்சனை கொண்டே இழுத்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்னுமே தெளிவாக ஹெல்த் அப்படிங்கிறதுமே மனசை பற்றினதுன்றது, மனம் சார்ந்து தான் உடலும் இயங்கும். அதாவது என்ன சொல்ல, இந்த உள்ளே இருக்கிற அவனும் வேலை செய்வான். ஏன்னா அந்த சக்தி மனசுக்கு வந்து மன ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த உடம்புக்குள்ளேயே போய் வேலை செய்யும். ஸோ அந்த விஷயம் வந்து அது அந்த ஸ்டெபிலிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அதை கம்பல்சரி பண்ணிடுவேன். ஓகே, நம்ம அப்படியே ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஜோசப் மர்ஃபி பற்றி பேசும்பொழுது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த லீசா ரேங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது என்னது? பிளசிபோ எஃபெக்டா? ஆமாம், நம்ம அந்த நசிபோ தானே சொல்லியிருந்தீங்க. நோசிபோ பிளாசிபோ, நோ நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வச்சுங்களேன், சரிங்களா. லிசா ரேங்கின் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி டக்குன்னு இதெல்லாம் நடக்குமா அப்படிம்பாங்க. அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர் காய்ச்சலில் இருக்கிறவங்க கூப்பிட்டாங்க, 50-50 பிரிச்சுட்டாங்க. 50 பேர்த்துக்கு பேராசிட்டமல், 50 பேர்த்துக்கு மாவு உருண்டை. ஆனால் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியாது, மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. 2 பேருமே 3 நாளில் க்யூர் ஆகிட்டாங்க. ஆனால் மாத்திரை சாப்பிட்டு க்யூர் ஆனவங்களுக்கு அதோட சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு, மாவு உருண்டை சாப்பிட்டவங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை.
ஓகே இது இந்த அளவில் தான் நடக்குமா, இப்படி தான் நடக்குமா, இதுக்கு அடுத்து என்ன ஹார்மோனல் லெவல் செக் பண்ணலாம். இப்போ இன்சுலின் இருக்கிறவங்கள ஒரு இதே மாதிரி பிரிக்கிறாங்க. 50 பேருக்கு இன்சுலின் போடுறாங்க, 50 பேருக்கு டிஸ்டில் வாட்டர் நார்மலாகுது. இதுக்கடுத்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க, அறுவை சிகிச்சை, அதாவது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர்த்துக்கு திறந்து ஆப்ரேட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாங்க, இன்னொரு 10 பேர்த்துக்கு கிழிச்சு ஸ்டிச் மட்டும் பண்ணி விட்டாங்க, அவங்களும் க்யூர் ஆகிருக்காங்க. இது அவங்க ஒரு டைம் பதட்டப்பட்ட இடம் எதுனா ஒரு டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டயாலிசிஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. அவர் ரொம்ப ஹெவியாக டயாலிசிஸ் வீக்லி ஒன்ஸ் டயாலிசிஸ் பண்ணுற வரோம். டயாலிசிஸ்லாம் பண்ணிடுங்க, எல்லாம் பண்ணி முடிச்சு பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டெக்னீஷியன் வந்து சொல்கிறாப்படி, மேடம் இந்த மாதிரி மிஷின் ஒர்க் ஆகலை, டயாலிசிஸ் நடக்கவே இல்லைன்ட்டானோ. இவங்களுக்கு பயங்கர பதட்டம். கூப்பிடு, அவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சான்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னால், அவர் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கார், என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நார்மலாக தான் இருக்கார். ஏன்னா டயாலிசிஸ் பண்ணனா அதோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கும். நார்மலாக தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. விட்டுட்டு சரி இருந்தாலும் அவர் கூட்டுவாங்கன்னு சொல்லி இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தா, அவருக்கு டயாலிசிஸ் பண்ணால் என்ன ஆப்ஷன் எப்படி நார்மலாக இருக்குமோ அவ்வளோ நார்மலாக இருந்துச்சாமா. ஆனால் இதில் சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாகவும் போயிருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆள் தென்னை மரம் ஏறினாராம், இந்த ஏதோ கடிச்சிட்டே இருந்ததுன்னு தட்டி தட்டி விட்டுட்டு சாயங்கால நேரமாக ஏறினாராம். அப்புறமா தேங்காயெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு அன்றைக்கி நாள் முழுக்க அவருக்கு போயிடுது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அந்த தென்னை மரம் ஏறுவோம். ஏய் அந்த தென்னை மரத்தில் யார்ப்பா தேங்காய் போட்டதுன்னு. ஏன் நான் தான் போட்டேன். அது கீழே பாம்பு ஒன்று இருந்தது பார்த்தியா, அதனால தான் யாருமே அங்கே ஏறலன்னு. முந்தின நாள் சாயங்காலம் கடித்த பாம்புனுடைய விஷம், அது பாம்பு ஏதோ எறும்புன்னா தட்டி விட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவருக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் அவர் பாம்புன்னு தெரிஞ்சோடனே மனுஷன் டவால்னு மயக்கம் வந்தாச்சு, கீழே விழுந்தாச்சு, இதானு அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி தான். நானாக வந்து அதை நினச்சி பயப்படாத வரைக்கும் இல்லை பயம் இல்லை பிரதர். இதுதான் அந்த பிளாசிபோ அப்படிங்கிறது என்னென்னா ஃபேக்ட். ஆக்சுவலாக நீங்கள் நம்பிடுவீங்க. மாத்திரை சாப்பிட்டா காய்ச்சல் சரியாக நம்புவீங்க. நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக. முட்டி வலி இருக்குது, அறுத்து அந்த இடத்த சரி பண்ணிட்டாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, பண்ணால் சரியாயிரும் நம்புறீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் நம்புறீங்க. இன்சென்ஸ் என்னென்னா, உங்கள் முழு மனசோட அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. இப்போ ஏற்றுக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான ஹார்மோனல் செக்ரீஷனை இந்த உடம்பு பண்ணும். இல்லைனா மாத்திரை சாப்பிட்டவங்க 3 நாளில் குணமாக இருக்கணும், மாத்திரை சாப்பிட்டவனுக்கு 5 நாள் ஆயிருக்கணும்ல. ஏன் அந்த விஷயம் நடக்கலை? ஈக்குவலாக தான் ஆனாங்க. அதுவும் இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, அவனுக்கு எந்த சைட் எஃபெக்ட் இல்லாமல் அவன் குணமாக இருக்கிறான். இது நம்ம டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவருடைய புக்கு பார்க்கும்போது அதில் சொல்லுவார், ஒரு 2 குரூப் பிரிச்சிடுறாங்க. ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா பியானோ 3 குரூப் பிரிக்கிறாங்க. 3 குரூப் வந்தீங்கன்னா, ஒரு குரூப் வந்து ஆக்சுவலாக பியானோ பழகிறவங்க. 3 குரூப்புக்குமே பியானோ வாசிக்க தெரியாது. ஒரு குரூப் ஃபிசிக்கலாக பியானோ வந்து வாசித்து பழகிறாங்க. ஒரு குரூப் வந்து அவங்க வாசிக்கிறத பார்க்கும்பொழுது அங்கே டீச்சர் சொல்லித்தர்றாங்க, அந்த கை இங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கிறத மனதளவில் இவங்களும் அது பண்ணுறதாக அப்படியே உட்காந்து அவங்கள பார்க்குறாங்க, யோசிச்சுட்டு மட்டும் இருக்காங்க. இன்னொரு குரூப் எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய பிரெயின் வேவ் பேட்டர்னை எடுத்துக்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச உடனே, இது ஒன்றும் பெரிய மாதக்கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கிடையாது, வாரத்துக்கு 2 தடவை ஒரு வரும்போது 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் இருக்கும். இவ்வளோதான் பெருசாக. இந்த மாதிரி 4 வாரத்துக்கு தான் நடக்குது. அப்படின்னா 8 வாரம் தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. 8 தடவை தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச உடனேயே திருப்பியும் பிரெயின் வேவ் பேட்டர்ன் செக் பண்ணுறாங்க. எதுவுமே பண்ணாதவங்களுக்கு ஆப்வியஸ்லி அந்த பிரெயின் வேவ்ல எந்த விதமான சேஞ்சும் இல்லை. இப்போ இந்த பியானோ வாசித்தவங்களுக்கும் பியானோ வாசித்ததாக கற்பனை மட்டும் செய்தவர்களுக்கும் அந்த பிரெயின் வேவ் பேட்டர்னும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த மசில்னுடைய க்ரோத் இருக்கு பாருங்க, 80% சிமிலராக இருக்குது. இல்லை இது வந்து நீங்கள் ஜோ டிஸ்பென்சா செஞ்சார்னு சொல்கிறீங்க, இது ஒலிம்பிக்கில் இருக்கிறவங்கள வச்சு செஞ்சுருக்காங்க. இது ஒரு ப்ராக்டிஸ். இது ஆக்சுவலாக இது எப்படின்னா, ஒருத்தரை ஓட விடுவாங்க, இன்னொருத்தருக்கு வந்து ஓடுற மாதிரி நினச்சிக்க மட்டும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீ ஓடும்போது எப்படி ஓடுவேன், என்ன ஃபீல் பண்ணுவேன், 2 பேர்த்தோட ரீடிங்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். நான் தான் சொன்னேன், மனசுக்கு டைமு ஸ்பேஸு இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதை கண்ணை மூடினீங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்துக்கு அது கூப்பிட்டு போயிடும். ஆனால் நம்ம அதனுடைய பவரை யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் நமக்கு நாமே ஒரு தடையை போட்டுக்கிட்டே தடை போடுறோம். நான் சொன்னேன், இது கொஞ்சம் கிண்டலாக இருக்கும். ஆக்சுவலாக அவர் பேர் சொல்லாமல் சொல்கிறேனே, இப்போ இடையில ஒரு பிரதர் ஒருத்தருக்கு அவருக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். அவர் என்கிட்ட கூப்பிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக சொன்னார், பிரதர் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாரு. பேசலாம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டைம் பேச முடியல. செகண்ட் டைம் அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த வேறு சில விஷயம் இருந்தால் கொஞ்சம் இதுக்கான ப்ராசஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்து பேசும்போது சொன்னார்,
பிரதர் எனக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னாரு. இல்லை எனக்கு புரியலைங்க அப்படின்னா. இல்லை எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குதுங்க அப்படின்னாரு. என்னங்க ஃபாஸ்ட்டாக நடக்குது, நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு எதாவது டிஸ்டர்ப் ஆகுதா இல்லை ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த அது தேவைப்படும் போது இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் ஒர்க் பண்ணால் கம்பல்சரி பண்ணிடுவேன், இதை பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். நான் அப்படி கேட்குறேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறார், ரிசல்ட் எல்லாம் கரெக்டாக வருதுங்களா, ஃபாஸ்ட்டாக நடக்குதுங்கிறாரு. ரிசல்ட் எல்லாம் கரெக்டாக வருது, ஃபாஸ்ட்டாக நடக்குது. சார் நீங்கள் என்ன டெஸ்டினேஷன் என்ன வச்சிங்கன்னு அவர் ஒரு டெஸ்டினேஷன் சொன்னார். நான் சொன்னேன் அந்த டெஸ்டினேஷனுக்கு போனால் இதை பண்ணி தானங்க ஆகணும் அப்படின்னா. இல்லை ஃபஸ்ட்லாம் 2 மணி நேரம் செய்கிற வேலையை இப்போ ஒரு மணி நேரத்தில் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அப்போ நம்ம சோம்பேறி தானே. நல்லது தானே மனுஷா, நல்லது சீக்கிரம் இல்லை சீக்கிரம் முடியுது. அவர் இன்னொன்று சொன்னார், ஏன்னா காலைல சாப்பிடும்போது நான் வேகமாக சாப்பிட்றேன்னாரு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணேன் அந்த இடத்துலலாம். அது வரைக்கும் அவர் சொன்னதால் எனக்கு ஓகே. நான் சொன்னேன் ஆக்சுவலாக சாப்பிடும்போது இப்படி சாப்பிடவே கூடாது. நான் சொன்னேன் பிரதர் இப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஹெல்த்தில் பிரச்சனை ஆயிரும். உங்கள் டெஸ்டினேஷன் அப்போ நீங்கள் வந்து வேறு மாதிரி பார்த்து வச்சுருக்கீங்க. உங்களோட ஹெல்த்தோடு சேர்த்து பாருங்கள். அட் த சேம் டைம் இங்கே சாப்பிடும்போது இதுக்குன்னு சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்படி தான் செய்யணும்னா செஞ்சு தான் ஆகணும். வாயை மூடி எச்சலோடு சேர்த்து தான் சாப்பிடணும் அப்படின்னா அப்படி தான் சாப்பிட்டு தான் ஆகணும். அதை நீங்கள் கிட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்துக்கு ஜம்ப் ஆகிறது வந்து சரி இருக்காது. இன்னொன்று நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு சொன்னது ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. இப்போ நீங்கள் ப்ராப்பரான டைமில் ஒர்க் பண்ணுறீங்க. 2 மணி நேரம் செய்கிற வேலையை 1 மணி நேரத்தில் செய்கிறீங்கன்னா ஆல்ரெடி அந்த கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 1 மணி நேரம் வேலையை நாளைக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அது உங்கள் அனுபவத்தில் மாறும். உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் 1/2 மணி நேரம் செய்கிற வேலையை கம்பல்சரி உங்களால் 20 நிமிஷம் செய்யவே முடியாது. ஆனால் அதோட டைம் ஜோன் ஒரு இன்னும் இருக்கும் இல்லையா, அந்த டைம் ஜோன் உங்களாலாம் கற்றுக்கொள்ளலாம். அது அந்த சேச்சுரேஷன் வர்ற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகும். கண்டிப்பாக போகும். நான் எதையும் சொன்னால் இது வேகமாக நடந்தாலும் பதட்டமாகுது. ஸோ இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது உங்களை சுற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தான் கிடைக்கும். ஸோ நம்ம மக்கள் நடந்தாலும் பயப்படுறாங்க, நடக்கலைனாலும் பயப்படுறாங்க. நான் என்ன சொன்னேன், நான் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு விஷயம் கேட்டேன், நான் 10 லட்சம் ரூபாய்க்குள்ள பார்த்தா அது ஓடும். நான் 10 கோடி ரூபாய்க்கு கேட்டுட்டு ஏன் இவ்வளோ வேகமாக வரீங்களால மூச்சு வாங்குதுன்னு சொன்னேன்னா ஓகே டன் அப்படி உட்காந்து அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ணது. அப்போ நான் இப்போ என்ன கேட்க வரேன்னா, இப்போ ஒருத்தங்க ஒன்று கேட்டுட்டாங்க, இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்த ப்ராக்டிஸ் படி அவங்க பண்ணுறாங்க. இன்னும் உங்கள்கிட்ட பேசல. இப்போ இந்த ஒரு 48 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பை டைம் அவங்க கேட்டதுக்கு உண்டான ஒரு நிகழ்வு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது, இது பண்ண ஆரம்பிக்குது. நமக்கு இன்னும் ஒரு குணம் இருக்குன்னா, மருத்துவர்கிட்ட போனோம்னா மருத்துவர் ஒரு வாரத்துக்கு மாத்திரை மருந்து கொடுத்து அனுப்புவார். நமக்கு 2 நாளில் சரியாக போகும். பாக்கி இருக்கக்கூடிய 4 நாளை 5 நாள் சாப்பிடாம ஏப்போம், ஒரு 2 நாள் ஏப்போம், அப்புறம் ஒரு 3 நாள் மாத்திரை வந்து தெண்டத்துக்கு தான் கிடக்கும், தூக்கி தான் போடுவோம். இந்த பழக்கம் எல்லா இடத்துலையும் வரும். இப்போ நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன்லேயும் வரும். இப்போ என்ன அதனால என்ன, இப்போ நான் ஒரு நாள் நம்மள கேட்பான், ஒரு நாள் விட்டுட்டா கொஞ்சம் வேலைங்க பண்ண முடியலைங்க, பரவாயில்லைங்களான்னு இதெல்லாம் எங்கிட்டையும் கேட்டிருக்காங்க. நான் அதனால தான் உங்கள்கிட்ட ஹிடனாகவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன். 48 டேஸ் சொல்லிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணேன். நீங்கள் நான் அதை அது அப்படியா புரிஞ்சுக்கலாம்னு நினச்சா நீங்கள் அதை சொல்லவும் வைக்கிறீங்க. நான் ஏன் 21 நாளுக்கு திரும்ப வந்தேன். அது இல்லை ஒரு சிலருக்கு நடக்கலாம். நான் என்ன இருக்கேன்னா, முழுமையாக நடந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ நான் முழுமையாக நடந்ததை பற்றி பேசுவேன். அது கண்ணுக்கு தான் தெரியும். நமக்கு ஏதுவாக அந்த சூழல் மாறுவது போல கண்ணுக்கு தெரியும். இன்னும் மாறல, ஆனால் அந்த மாறுவது போல நம்ம பண்ண நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் போலன்ட்டே விட்டுருவாங்க நிறைய பேர். உண்மை. இதனால தான் சொன்னேன் அந்த செகண்டரியாக ஒன்று செய்யுங்கன்னு சொன்னது. நம்மகிட்ட இந்த கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த விஷயத்தை பண்ணதுக்கு ரீசனே என்னென்னா, என்னோட போனதுலேருந்து வந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே இருக்குது. ஒவ்வொருத்தங்க என்ன கேட்குறாங்க, ஒரு சிலர்லாம் நீங்கள் லாஸ்ட் டைமே போட்டிருந்தீங்க, நான் சொன்ன குளிக்கிறது கண்ணாடி பார்க்குறது மட்டும் பண்ணுற ஆளுங்க மட்டும் இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி குளிச்சுட்டு ஆமாம் எப்படி குளிக்கிறது எப்படி கண்ணாடி பார்க்குறது, அதுவே அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்கிறாங்க. இது எப்படி சொன்னால், நம்ம இதை ஸ்டார்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்கன்னா அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டே நிறைய பேருக்கு ஹேப்பனிங்காக இருக்குது. அவங்களுக்கு அது தேவைப்படுற மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு சிலருக்கு இதுக்குள்ளே வந்தால் தான் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ப்ராசஸ்மே எப்படின்னா, இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாக இருக்கும்போது சிக்க மாட்டோம், சிரித்து சந்தோஷமாக இருந்துருவோம். இதே கொஞ்சம் மன வருத்தமோ சங்கடமோ வரும்போது என்ன ஆகும்னா, அது மாதிரி ஒரு 10 பிரச்சனையை பக்கத்தில் கொண்டாந்து வச்சுருவோம். ஸோ அது நடக்காமல் இருக்கணும்னா இந்த டைமில் எப்படி இந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வர்றது, இந்த ஜம்பை எப்படி க்ரியேட் பண்ணுறது. இந்த ஜம்பை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள பயம் பதட்டம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மலாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்போது நான் செய்கிற பயிற்சியை நான் வந்து மகிழ்ச்சியோடு இருந்துட்டு அந்த ஒரு நிலைப்பாட்டோடு இருந்து நான் தொடர்ந்து பண்ணும் பொழுது, இந்த பதட்டமோ ஒரு சிக்கலான ஒரு சூழல் வந்தாலும் கூட அந்த என்னுடைய பயிற்சி எனக்கு ஞாபகம் வந்துட்டு நான் என்னை வந்து ஆஸ்வாசப்படுத்திக்க முடியும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு 10 நாள் தொடர்ந்து செய்கிறேன்னா என்னை எந்த சூழலும் பாதிக்காது. நான் எப்பவுமே வந்து டெஃபினட்டாக ஆக்சுவலாக பாதிக்கும் பாதிக்காங்கிறத விட உங்கள் டெஸ்டினேஷனுக்கு தான் அதை கூப்பிட்டு போகும். இங்கே எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது, சொல்யூஷன். நான் இப்போ நான் டெஸ்டினேஷன் சொல்லிவிட்டு
நான் காலைல எந்திரிக்கணும், இப்படியான ஒரு வாழ்க்கை இருந்தால் அது நல்லா இருக்குமான்னு யோசிச்சுங்க. நீங்கள் இந்த 10 நாள் மெடிடேஷன் பண்ணி இதெல்லாம் நடந்து நீங்கள் காலைல எந்திரிப்பீங்க, உங்களை கூட்டிகிட்டு போய் குடிக்க வைக்கிற ஒரு ஆள் இருக்குது, சாப்பாடு ஊட்டியோட ஆள் இருக்குது. நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்கன்னா உங்களை கைத்தாங்களாக கூட்டு போய் காரில் உட்கார வச்சு கொண்டு போய் ஆஃபீஸில் வர்றதுக்கு ஆள் இருக்குது. ஆஃபீஸில் போய் வேலைலாம் செய்யணும், சும்மா இருங்க போதும். 5 மணி வரைக்கும் எங்கே உட்காருங்க, எப்பாவது 2 கையெழுத்து போட சொல்லுவாங்க, போட்டுங்க. அதுக்கப்புறமா திரும்ப எந்திரிச்சு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாயங்காலம் வந்து உங்களுக்கு கை கால் கழுவி விட்டு உங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி வரக்கு ஒரு ஆள் இருக்குது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நைட்டு படுக்க வச்சு உங்களுக்கு தாளாட்டி தூங்க வைக்கிற வரைக்கும் ஆள் வச்சுட்டீங்க. நான் தாங்க ராஜா. எத்தனை நாளைக்கு உங்களுக்கு அந்த ராஜாவா ஃபீல்? அதான் நம்ம கரெக்டு தான். ஒரு கட்டத்தில் போர் அடிச்சு போயிடும். நானா வேலை செய்ய அப்போ தயவு செஞ்சு நீ விட்டுறேன், நானா ஏதாவது செய்கிறேங்கிற. எத்தனை நாளைக்கு உங்களால் இதை ஏற்றுக்க முடியும்னு நான் கேட்குறேன். என்னை தனிப்பட்டு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியும். ஒரு 6 மாதம் ஏற்றுக்குவீங்க? சரி, 6 மாதம் ஏற்றுக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு எந்திரிச்சு வேலை செய்யலான்னு தோணும். கைகால் மடங்காது. உண்மை. ஏன்னா நமக்கு அந்த வேலையை நம்ம செய்யல, யாரோ ஒருத்தங்க செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம உடம்பு அந்த சோம்பேறித்தனத்துக்கு பழகி இருக்கும். கரெக்டு. சோம்பேறித்தனம் இல்லையா? அது தன்னோட வேலையை செய்யாது. கரெக்ட். நீங்கள் திடீர்னு 6 மாதம் கழிச்சு எல்லாரும் எவாப்ரேட் ஆகிட்டாங்க, யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் எந்திரிக்கிறீங்க. போய் குளிக்கணும் அப்படின்னா மக்க தூக்க முடியாது கை. கரெக்ட் உண்மை. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம எதிர்பார்க்குறதுனா இமீடியட்டாக நம்ம எதிர்பார்க்குறது ராஜா மாதிரி இருக்கிறதுனா என்ன தெரியுமா பிரதர்? என் வேலையை நானே செய்யணும், எந்த வித தடையும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும். நான் இப்போ வெளியே போகிறேன்னா என்னை பார்த்து 2 பேர் சிரிக்கிறானா, அதாவது என்னென்னா லூஸ் தனமாக சிரிக்கிறது. நான் சொல்கிறது என்னென்னா ஒரு மரியாதை. இப்போ நம்ம போகிறோமா, இப்போ நம்ம பேசும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதா, இதுதான் நம்மளும் மற்றவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த ஃபீல் தான் இதில் வரணும்னு நினைக்கணும். தவிர இது செஞ்சோன்னே எல்லாத்தையும் கொண்டு போய் உங்களை ராஜா மாதிரி உட்கார வச்சணும். கம்பல்சரி உட்கார வைக்கும். ஆனால் அந்த ராஜா வாழ்க்கை கிடச்சக்கப்புறம் நீ திரும்ப மறுபடியும் ஏழையாக தான் மாறுவேன். இது எப்படி வேணால் எடுத்துக்கங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து நான் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு கூட ஆளெல்லாம் இருக்குது, தட் இஸ் ஓகே. பட் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் நான் செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருக்கணும். என்னால் என்னுடைய வேலைகளை எல்லாம் செஞ்சுக்க முடியும். பட் ஒரு அடிஷ்னல் பர்க்ஸ் எனக்கு ஆளுக இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ என்னானாலும் என் வேலையை நான் செய்கிறேங்கிறதோடைய மென்டாலிட்டி. ஸோ ஹெல்த் வெல்த் எல்லாமே பூரணமாக கிடைக்கிறதுங்கிறது என்னுடைய சுதந்திரத்தில் நான் இருக்கிறதுங்கிறது மட்டும்தான். அதுதான் உங்கள் சுதந்திரமே. உங்களோட வேலையை நீங்கள் எப்போ செய்ய முடியுதோ அப்போ தான் நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் வேலையை இன்னொருத்தங்க, அதாவது நான் சொல்கிறேன் இந்த ஆஃபீஸ் வேலை இன்னொருத்தங்க செய்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன். உங்களோட செல்ஃப், என்னால் எந்திரிக்க முடியுது, யார் கையை பிடிச்சி எந்திரிக்கல, என்னால் வெளியே நடந்து போக முடியுது, என்னால் ஒரு வாக்கிங் போக முடியுது, என் உடம்பு நான் சொல்கிறத கேட்குது, இதுதான் ஹெல்த்து. சரிங்களா? நம்மளை ஒருத்தங்க வீல் சேரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்குன்னு ஆள் வச்சுருக்கேங்கிற பேர் ஹெல்த்து கிடையாது. அது ஹெல்த்து கிடையாது. இப்போ இந்த சுகரோ பிபியோ இல்லை கொலஸ்ட்ராலோ இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சதை என்னால் முதல்ல சாப்பிட முடியணும் இல்லையா? டெஃபினட்டாக. ஏன்னா மேபி இதை பார்த்துட்டு கிளாஸ், அதாவது இந்த ப்ராக்டிஸை கற்றுக்க வரவங்களுக்கு டெஃபினட்டாக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. வே ஆஃப் ஈட்டிங்கில் முதல்ல எப்படி சாப்பிட்ணுங்கிறது முதல்ல கொண்டு கற்று தான் தரணும். கற்று தரணுங்கிறதுல அந்த விஷயத்தை புரிய வைக்கணும், ஏன் செய்கிறோன்னு புரிய வைக்கணும். நீங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த புரிதல் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, அது புரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப ஈஸியாகிடுவீங்க. உங்களுக்கு அது ரொம்ப இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ செய்யும் போதே இதுக்கு தான் செய்கிறேன்னு தெரிஞ்சு தானே செய்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ அதை ஹாப்பி நோட்டில் செய்யும்போது, அதை புரிஞ்சு செய்யும்போது உங்களுக்குள்ளே அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த விஷயம் தான் நடக்கணுமே தவிர, இவர் சொல்லிட்டார் இப்படி தான் சாப்பிட்ணும், இன்னைக்கு காலையில் இது தான் அந்த மாதிரி நானும் சொல்லவும் மாட்டேன். அதுவும் சொல்லிடுறேன். ஆனால் என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இது தேவை, என்ன காரணத்துக்காக இதை சாப்பிட்றோம், அதை தெரிஞ்சு அந்த விஷயத்தை உணர்ந்து சாப்பிடும்போது அது உள்ளே போய் முழுமையாக சேரும். இப்போ சுகர் வந்து இப்போ ஐயாகுதுன்னு சொல்கிறாங்களா பிரதர், வாயை மூடி சாப்பிட்டா சுகரில் பாதி பேருக்கு சுகர் கம்மியாயிரும் பிரதர். ஆக்சுவலாக நம்ம சரியாக செரிமானம் பண்ணாமல் உள்ளே அனுப்புகிறத அதனால் வந்து ப்ராப்பர் குளுக்கோஸாக மாற்ற முடியாது. அப்போ என்ன ஆகுனா அது எக்ஸசிவாக பண்ணிடும், இல்லாட்டி அதுக்கு தேவையில்லாத விஷயத்த செஞ்சிடும், அதுக்கு இன்சுலின் அதனால் கொடுக்க முடியாது. இன்னொன்று, நம்மளுடைய கவனம் வந்து சாப்பாட்டு மேலே மட்டும்தான் இருக்கணும், உணர்வு மாற்றம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த உணர்வு மாற்றம்னா நமக்கு சாப்பாடு பரிமாறுறவங்கலேருந்து என்னுடைய சுய கவனம், சொன்ன மாதிரி மொபைலு டிவி இல்லையா? அதனால தான் அன்றைக்கி வந்து அம்மாவோ பொண்டாட்டியோ சாப்பாடு பரிமாறும்போது அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, கவனம் அமைதியாக இருப்பாங்க. சாப்பிட்றவனை தொந்தரவு பண்ணாதேன்பாங்க. இன்றைக்கி அப்படி எதுவும் நடக்கிறதில்ல. ஈஸியாக உங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட முடியும் என்னோட எண்ணத்தை. இப்போ இன்னொன்று, எனக்கு நானே பிரச்சனை, புத்தகம் படிக்கிறது, மொபைல் பார்க்குறது அண்டு டிவி பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே, கம்ப்யூட்ரு. ஸோ எக்ஸ்டர்னலாகவும் எந்த தொந்தரவும் என்னை வந்து சேர்ந்துடக்கூடாது, எனக்கு நானே தொந்தரவாகவும் மாறிடக்கூடாது. இல்லை
நீங்கள் இது சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சமைக்கணுங்கிறது என்னோட ஆசை. மேபி நான் இப்போவுமே வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் தங்கச்சி குழந்தைங்க எதாவது கேட்டாங்கன்னா நான் தான் செஞ்சு தரணும்னு ஆசைப்படுவேன். அந்த சமையல் பண்ணுற அந்த செனாரியோ இருக்குது இல்லைங்களா, அது ஒரு மாதிரி அது ஒரு லவபுளான திங். நீங்கள் அது கூட கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த வெங்காயம் வதங்கர்லேருந்து அதை எடுத்து இந்த இடத்துல உப்பு போடணும், இந்த காய் எங்கள் சார் சொல்லுவார், நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ரசித்து சொல்லுவார், அவர் சமைக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த இது நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கும்போது அப்படின்லாம் நான் சொல்லலை, சும்மா நீங்கள் ஒரு எம்டினஸ்ஸாக இருக்கிறீங்க, டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு டிஷ் ஏதோ ஒன்று பாருங்கள், யூடியூப்பில் நிறைய இருக்குது, பார்த்துட்டே சமைக்காதீங்க, அதை மட்டும் செய்யக்கூடாது. எப்போவுமே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வருதோ அதை செய்யுங்க. நீ சொன்ன மாதிரி கரெக்டாக 1.5 டீஸ்பூன் மஞ்சள் போட்டாச்சு, கலந்தாச்சு, அப்படி செய்யக்கூடாது. அது அந்த கோர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கைக்குன்னு ஒரு பக்கம் இருக்குது, அந்த கைக்குன்னு ஒரு பக்கம் இருக்குது. அதை நீங்கள் உங்களோட உணர்வோடு நீங்கள் சமைக்கும்போது அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதை நீங்கள் அப்படி சமைச்சு ஒரே ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு அவ்வளோ அதாவது ஹெல்த்தி பெனிஃபிட்ஸாகவே நிறையா கிடைக்கும். நான் அது உங்களை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் அவ்வளோ அழகாக செக்ரீட் பண்ணும். இந்த சில விஷயங்கள் வந்து இப்போ ஹாப்பி ஹார்மோன், சேட் ஹார்மோன் இதெல்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் ரொம்ப புரிதலாக வந்து சேர்ந்துட்டா எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா இந்த விஷயம் நடக்கும்போது இது நடக்கும், இது நீங்கள் உணர்வீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது உங்கள் மனசில் இருக்க அப்படியே அந்த காஃபி குடிக்கும்போது ஏகாந்தமாக இருக்கும். அப்போ அந்த காஃபி உங்களை அவ்வளோ அழகாக எனர்ஜி. இது உண்மை ப்ரோ. எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு சூழல், என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு நிகழ்வு, இப்போ நம்ம இந்த நேரத்தில் இது கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு எல்லாருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் ஒன்று யோசிச்சிருப்போம். இப்போ எனக்கு எப்படின்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒரு இனிப்பு சாப்பிட்ணுங்கிறது என்னுடைய ஒரு என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் அது. ஆனால் ஆப்வியஸ்லி நம்ம நினச்சது ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தான், சொன்ன மாதிரி ராஜா மாதிரி ஒன்றும் வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. ஆயுசுல 99.99% நம்ம பரவாயில்ல அப்படின்னே வாழ்க்கை வாழ்ந்தோன்னு பாருங்களேன். ஒரு நாள் காலேஜில் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம், யாருமே இல்லை, நான் உட்காந்துருக்கேன், ஒரு சார் உட்காந்துருக்காரு, அவர் செட்டிநாட்டுக்காரரு, சரிங்களா, கோயம்புத்தூர் செட்டில்டு கம்ப்ளீட்டாக, பட் செட்டிநாட்டுக்காரரு. அவருடைய சொந்த ஊருக்கு செட்டிநாடுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தோன்னே அப்படி உட்காந்துட்டு இருந்தேன், எல்லோரும் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வேறு யாருமே இல்லை, நான் உட்காந்துருக்கேன், அவர் சார் உட்காந்துருக்காரு. சார் ஒரு இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு இப்படியே என்னை பார்த்தாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. எடுத்தார், இந்த சந்திரகலா இருக்கும் பாருங்க, அது செட்டிநாடு ஸ்பெஷலாம், பெரிய ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு சக்கரை பாகுல வந்து இப்படி கொத்தன்னு இருக்கு, அந்த ஊறி வச்சு அதை அப்படியே எடுத்துட்டு, இத்தனைக்கும் அது 2 நாள் ஆயிடுச்சு அவர் வாங்கிட்டு வந்து கூட. என் ஆயுசில் அப்படி ஒரு சந்திரகலா நான் சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு செட்டிநாடு போகணுங்கிற ஆர்வமெல்லாம் இப்படி இந்த சாப்பாடுனாலே வந்தது. அதை கொடுத்து அந்த நான் இனிப்பு வேணும்னு கேட்டேன், நான் கேட்ட இனிப்பினுடைய ஹையஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு எனக்கு கிடைச்சிது. நான் இந்த நொடி நினைச்சனால எனக்கு அந்த அது அந்த மனசு அடைஞ்ச ஒரு சந்தோஷத்தினுடைய உச்சம் இருக்கு தெரியுங்களா, அது வந்து சான்ஸே இல்லை அந்த ஒரு ஃபீல் அன்னைக்கு. இது நடந்து 5 வருஷம் பக்கம் இருக்கும். 5 வருஷம் 10 வருஷம் இதே விஷயத்தான் நான் இப்படி இந்த பக்கம் ரிஃப்ளெக்டாகவும் சொல்கிறேன். இதில் இதுதான் நடக்கும். நீங்கள் எதை எப்படி பார்க்கணும், அந்த 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 நிலையை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எவ்ரி செகண்ட் உங்களால் அந்த விஷயத்தை ஃபீல் பண்ண முடியும். இது எப்படின்னா இது நமக்கு ரொம்ப தேவையான விஷயமும் கூட. இப்போ நீங்கள் சொல்லும்போது உங்கள் ஃபேஸில் இருந்த சிரிப்பு இருக்கு இல்லையா, கண்ணில் இருந்து அந்த சிரிப்பு இருந்துச்சு, முகமே சிரிச்சுது, அதை நீங்கள் உணர்ந்தீங்க இல்லையா, அந்த உணர்தல் தான் நிகழணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா நேரத்துலையும் நடக்கணும். ஆக்சுவலாக நம்மளால் அது பண்ண முடியும். இப்போ ஹெல்த்தால் நிறையா பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்களோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, எனக்கு இது வந்துடுச்சு, இது எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், 6 மாதம் தான் டைம், இந்த உடம்பே புதுசாக மாறப்போகுது, அதை மாற்றுறதுக்கு எதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இது ஏன் உடம்பு தானேன்னு சொல்லி நீங்கள் எதை வேணால் தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அது ஏற்றுக்கலாம் செய்யாது. இதுக்கு சில மெக்கானிசம் இருக்குது, அந்த மெக்கானிசத்தில் மட்டும்தான் அது ஒர்க் பண்ணும். நீங்கங்கிறக்காக அது திரும்பலாம் வேலை செய்யாது. அந்த மெக்கானிசமில் மட்டும்தான் அது ஒர்க் பண்ணும். அந்த மெக்கானிசத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து அப்படி ரிவர்ஸ்லாம் திருப்பி போட்டுற முடியாது. ஆக்சுவலாக ஒருத்தன் வேலை செய்கிறான், அவன் நல்ல ஒர்க்கரு, அவனுக்கு தேவையானது கொடுத்தான், அவன் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பான் இல்லையா, அவ்வளோதான். இவன் சூப்பரான ஒர்க்கரு, உடம்புங்கிறவன் சூப்பரான ஒர்க்கரு. இதுக்குள்ளே இருக்கிற இந்த டிசைன் மாதிரி வேறு எந்த டிசைனுமே இல்லை. இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, அதான் சொல்லுவேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் அந்த சந்திரகலா சாப்பிடும்போது ஒரு ஃபீல் கொடுத்தீங்க இல்லையா, நான் சொல்கிறேனே உங்கள் கிட்னி லிவரை பற்றிலாம் தெரிஞ்சுன்னா 100 சந்திரகலா மாதிரி. ஓகே, அதாவது நீங்களே வேலை செய்யாமல் இருக்கும்போது அவன் வேலை செஞ்சிட்ருப்பான். அதாவது கரு உருவானதுலேருந்து
உயிர் பிரியற வரைக்கும் அந்த ஃபேஸ் வரைக்கும் எடுத்துங்க, அதுங்க வேலையை அது அவ்வளோ கரெக்டாக கன்ஸ்ட்ரக்டிவாக செய்யும். அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? அவன் நல்ல ஒர்க்கரு. ஆக்சுவலாக நீ இப்போ இன்னைக்கு நான் எனக்கு பிடிக்காத சாப்பாடு சாப்பிட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் நான் ஹார்ட்டை நிறுத்திக்கிறேன்னு நினைக்கா சொல்லியிருக்கேன் முடியாது. அதுவும் சொல்லாது, நம்மளும் சொல்ல மாட்டோம். அது என்ன பண்ணுன்னா அதுக்கு ஃபீல் பண்ணுவோம், டேய் நேற்று தான் பண்ணேன், இன்றைக்கி தான் பண்ணேன், ரொம்ப ஒர்க் லோடு கொடுக்குறடா, கொஞ்சம் பார்த்துக்கடா அப்படிங்கும். இது கேட்காம கொல்லாமல் நம்ம பண்ணும்போது தான் அது கோபம் வர்றதுக்கு, கோபம் வந்து உனக்கு இருறா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும், வாமிட்டாக தள்ளிடும், அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது, இல்லையா கீழே போயிடும், மோஷனாக அதை கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். அந்த உடம்பு உங்களுக்கு அந்த சைன் கொடுத்துட்டே இருக்கும், இதுக்காக மட்டும் செய்ய, எனக்கு இதுக்கு மேலே பண்ணாத. நைட்டு 12 மணிக்கு பிரியாணி, 1 மணிக்கு பிரியாணி. இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த டைம்லாம் வேறு ஆர்கன்ஸ் வேலை செய்கிற டைம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நைட்டு ஒரு 10 மேக்ஸிமம் காலைல ஒரு 3 மணிக்குள்ளே உள்ளே இருக்கிற க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் உங்கள் உடம்புல இருக்கிற மற்ற விஷயத்தை அதை பார்க்கும். ஏன் காய்ச்சல் வந்தால் சாப்பிட்றது நம்மளால் சாப்பிட முடியலன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு அங்கே வேலை நிறையா இருக்கும். அது சாப்பிட்றது அந்த தாட் ப்ராசஸையும் உங்களுக்கு கொடுக்காது. இப்போ காய்ச்சல் வந்தாலும் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்னென்னா, உள்ளே அந்த கிளென்சிங் ப்ராசஸ் நடக்கணும். அது நடந்தால் மட்டும்தான் இந்த உடம்பு கிளியராக இருக்கும். நம்ம க்ளீனிங்லேயே நிறையா க்ளீனிங் இருக்குது பிரதர். இந்த உடம்புல அவ்வளோ க்ளீனிங் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம இது எப்படி சொன்னால், இங்கே மட்டும் கழுவிக்கிறோம். நான் தான் சொல்லலையா, இப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது, இது கீழே விட்டுறாங்க. இந்த முட்டிக்கால கீழெலாம் காலை கழுவுறமா காலை பார்க்குறமானே தெரியல. ஆனால் குளிக்கும் போதே காலில் இருந்தால் குளிக்க ஆரம்பிக்கும். ஆமாம், கீழே இருந்து தான் மேலே போகணும், கீழே இருந்தால் மேலே வரணும். ஆனால் இதை ஷவரை திறந்து விட்டு டவால்னு போய் அந்த விஷயம் ஆக்சுவலாக ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். இது பெரிய எப்படி சொல்ல, பெரிய ஆரிய வித்தியெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன சின்ன விஷயம். இதெல்லாம் இப்படி பண்ணிட்டேன்னா இது மாதிரி 1000 மடங்கு விஷயத்த உங்கள் உடம்பு உனக்கு பண்ணும். இதை ஒரு புரிதலாக உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இது சும்மா இப்போ நான் அதான் சொல்கிறேன், இதை நான் சொன்னதுக்காக செய்யுங்க, போய் 2வது திரும்பி நிலங்க ஒரு மாத்திரை கிடைக்கும், சாப்பிடுங்க, சரியாயிரும். 2 நாளைக்கு ஆகும், அது உள்ளேயே சப்ரஸ்டாக இருக்கும். 3 நாள் கழிச்சு திரும்ப வரும், அப்புறம் நான் 3வது கடை சொல்லுவேன். அது உபயோகம் இல்லை. நீங்கள் உங்கள் உடம்பை புரிஞ்சுக்குங்க. அந்த புரிதல் வந்துருச்சுன்னா, இப்போ நீங்கள் இந்த சிரிப்பு மாதிரி ஒரு 1000 மடங்கு சிரிப்பு, அந்த சந்திரகலா சிரிப்பு எல்லாத்துக்குமே அதை டியூன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்கிறேன். ஓகே, பரவாயில்ல, நிறைய விஷயம் இன்னைக்கு பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். வாவ், 1:26. நம்ம இன்னைக்கு பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணதில் வெறும் 3 டாபிக் தான் பேசியிருக்கேன். போன தடவை இதுதான் நடந்தது. ஆக்சுவலாக மண்ணும் மனிதனும் ஒரு டாபிக் இருக்குது. ஆக்சுவலாக அதாவது மண்ணும் மனுஷனோட உடம்பும் எவ்வளோ கோரிலேட் ஆனதுங்கிறது ஹோப். சரி, கிளாஸாக வர்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த புரிதல் கிடச்சிருச்சுன்னா எனக்கு சந்தோஷம். அது கம்பல்சரி அது டெஃபினட்டாக பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஆக்சுவலாக அதில் நம்மாழ்வார் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அவரெல்லாம் வந்து அவருமே தெய்வ பிறவின்னு நான் நினைப்பேன். அவர் சொன்ன விஷயத்த நம்ம உடம்பு நமக்கு செஞ்சிட்ருக்கு. இந்த கோரிலேஷன் எனக்கு தெரிஞ்சப்போ தான் சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன ஒரு மாதிரி அப்படி சிவ்னு ஆகும். இந்த கோரிலேஷன்ஸ் இது தான் சொல்லலையா, மண்ணை எப்படி ஒரு 6 மாதத்தில் மாற்ற முடியும்னு சொன்னாரோ அது மாதிரி இந்த உடம்பையும் மாற்ற முடியும். அது இந்த 2 எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குது, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன. நம்மால் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, குழந்தைங்க கை கட்டு போட்டு எப்படி விளையாடுதுன்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதுக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அது ஆக்சுவலாக அவரோட கடைசி ஸ்பீச்சாக பேசுன்னு சொல்லி உமர் ஃபருக் சார் நினைக்கிறேன் அவர் சொன்னார். அது கேட்கும்போது ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும். நம்ம படங்களில் பார்க்கும்போது அது நம்ம மேஜிக்காக நினைக்கிறோம். ஆக்சுவலாக மேஜிக்கே கிடையாது. இங்கே எல்லாமே நினைக்கிறியா கிடச்சிரும், ஆனால் நீ நினச்சிரு. இதை மட்டும்தான் இந்த யூனிவர்ஸுங்கிறது நமக்கு திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கு. ஹோப் இன்னைக்கு சொன்ன மாதிரி நிறைய பேசணும்னு நினச்சோம். ஆமாம், சரி பரவாயில்ல. இதுவும் ஒரு யூனிவர்ஸினுடைய இதுதான். ஒரு பவர் பேக்கடாக வந்து உங்களை வந்து நம்ம சேனல்லேருந்து வெளியே அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை போல. ஆனால் இல்லை, நம்ம வெட்டியாக எந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு பேசவே கிடையாது. எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து ஒரு உபயோகரமான கண்டென்ட். இதை பார்க்குறவங்களுக்கு அந்த நோசிஃபோ பிளாசிஃபோ எஃபெக்டோட பேஸ் புரிஞ்சு ஜோ டிஸ்பென்ஸாவை கரெக்டாக ஜோசப் மர்ஃபி நீங்கள் சொல்லி அவர் சொல்லிட்டேன். ஜோசப் மர்ஃபி அவரோட அந்த ஃபேஸை ஓரளவுக்கு புரிஞ்சுட்டாங்கன்னா இப்போ எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிற எல்லாத்தாலையுமே மாறிட முடியும். இது நோசிஃபோ பிளாசிஃபோ மட்டும் இல்லை, ஒரு ஈவன் தோ இந்த கோயிலுக்கு போகிற விஷயங்கள், அது ஆக்சுவலாக வந்து இதை வந்து
ப்ராக்டிக்கல் வேவாக பார்க்கணும்னு சொல்லுவேன். பட் சின்ஸ் நீங்கள் இதை சொல்லும் பொழுது நம்ம முன்னாடியே அதை பற்றி பேசணும் தான். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், நானும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அந்த ஒரு குழப்பத்துக்கு கண்டிப்பாக ஆளாவாங்க. இப்போ இந்த சரியாகுதுங்கிறதுக்கு டைம் ஃப்ரேம் குறிக்கக்கூடாது இல்லையா? டெஃபினட்டாக. அவ்வளோதான். இவ்வளோ நாளில் எனக்கு சரியாயிடணும். ஆக்சுவலாக இங்கே பிரச்சனையை நீங்கள் அப்ளை கேட்ட மாதிரி தான் இப்படி கேட்குறீங்க. அந்த இப்படி கேட்குற விஷயம் வேறு. நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்கள் மனசு நினச்சா ஒரு நாளில் சரி பண்ணிடணும். ஸோ இப்படியும் நடக்கும். பட் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்குன்னு தான் நடக்கும். நீங்கள் அதை முழுமையாக பார்க்கணும். அப்போ அப்ளை சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அவர் கேட்ட டெஸ்டினேஷன் ரொம்ப ஹையர் டெஸ்டினேஷன். அப்போ அந்த இடத்த நோக்கி அது போச்சு. நமக்கு இப்போ எனக்கு வெறும் சும்மா ஒரு கால் வலி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய இதெல்லாம் உங்களுக்கு கால் வலி இருக்குது, அந்த வலிக்கிட்ட ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல நாங்கள் மைண்டை வைங்களேன். 10 நிமிஷம் வைங்க, ஒரு பெரிய பெயினை கொடுக்கும். அட்லாஸ்ட் போகும். நம்ம அதை ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அந்த பெயின் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்து மேலே அந்த கான்சன்ட்ரேஷன் தான் போய் 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 அந்த இடம் கம்மியாகிடும். நான் இதை வேற ஒரு ஆங்கிளில் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப சின்ன விஷயம் தான். பட் நான் பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன். எனக்கு தலைவலி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். அது முதல் கொண்டு ஒரு சின்ன சுளுக்க கடி தான். நம்ம ஊரில் சுளுக்க ஏகப்பட்டது இருக்கும். அது கடிச்சா நல்லா கட்டு நாய் வீங்கிரும் பயங்கரமாக. இப்போ எனக்கு தெரியும் அது கடிச்சிருச்சு. நான் கொல்லலாம் மாட்டேன். எடுத்து போய் ஏன் போட்டு இப்போ என்னை கடிச்சு நீ இப்போ எனக்கு அது வலிக்கும் அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டுருவேன். போட்டுட்டு சரி பரவாயில்ல சரியா போச்சு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு விட்ருவோம். முதல்ல சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது இது வீங்கிரும், சுண்ணாம்பு வைப்போம், செவந்து போயிடும், தொட்டாலே பயங்கரதாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் இதானோடனே அப்போ தான் நம்ம அந்த ஆன்மீகங்கிற பேச்சுக்குள்ளே வர்றோம். அப்போ மனசுங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிறோம். இப்போ எப்படின்னா அந்த கடிச்சுன்னா தூக்கி வெளியே வீசிட்டு அது கூடயே சொல்லிடுறேன், இப்போ உன்னை நான் என்ன பண்ணினேன், இப்போ இதுக்கு என்னை கடிச்சு பண்ணி சரி போ அப்படின்னு தூக்கி வீசிட்டு சரி போ எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன். செவக்கவும் செய்யாது, அது வீங்கவும் செய்யாது. எனக்கு அதுக்கப்புறம் அது மேலே தொட்டால் கடுகடுன்னு இருக்கக்கூடிய அந்த ஃபீலும் இருக்காது. சரிங்களா? அது ரொம்ப பிடிச்சி கடிச்சிருச்சுன்னா அந்த இடம் கடுகடுன்னு இருக்கும். ஆனால் செவக்கவும் செய்யாது, வீங்கவும் செய்யாது. பிகாஸ் நான் எனக்கு அது ஒன்றும் இல்லை சரியா போயிடும். சரி பரவாயில்ல விடு கடிச்சிருச்சு, இப்போ என்ன வலிக்குமா, ஒன்றும் ஆகாது சரியா போயிடும் அப்படின்னு நான் அடுத்த பொழப்பை பார்க்க போகிறேன். என் மனசை நான் அங்கே வைக்கவே மாட்டேன். அது செவக்கவும் செய்யாது, வீங்கவும் செய்யாது, கடுகடுன்னு ஆகும். உண்மை என்னன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க. ஓகே டன், நீ பார்த்துரு, ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் சொன்ன எனக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு தோணுது. மகாபாரதத்துலேருந்து மகாபாரதம் போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. பீஷ்மர் வந்து அந்த படுக்கையில் இருக்கிறாரு. அப்போ நம்ம தர்மர் வர்றார். தர்மர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து தர்மனுக்கு எல்லாமே தெரியும். இன்சென்ஸ் அவர் இருந்தாலும் கேட்குறாரு, இந்த ஆட்சியும் இதையும் நான் எப்படி நடத்தணும், இதுக்கான எனக்கு ஒரு ஃபேஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேஸ் ஒன்று கேட்குறாரு. அப்போ பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு தான் நான் காத்துட்ருந்தேன். ஏன்னா பீஷ்மர் நினைக்காம அவரோட உயிர் வெளியே போகாது. அவராக நினச்சா மட்டும்தான் அவரோட உயிர் போகும். தோல் மாற்றி விடுறதுக்கு தான்ப்பா நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு அதாவது மக்கள் பற்றி ஒரு விஷயம் கேட்பாப்பா, இதுக்கு நான் உனக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்கிறேன், இது உனக்கு புரியும். அதாவது வியாசர் எனக்கு சொன்னார். ஒரு நாள் வியாசர் வந்து இங்கேருந்து ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன புழு மெதுவாக ஊர்ந்து போச்சாங்க. வியாசருக்கு அவ்வளோ ஆனந்தம் அந்த புழுவை பார்க்கும்போது. சரி எவ்வளோ குட்டி உயிர், இதுக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ அவர் ஃபீலிங் பண்ணி அது பூர்ந்து போகிறத பார்க்குறாரு. போயிட்டுருக்கிற தூரத்தில் ஒரு மாட்டு வண்டி வர சத்தம் கேட்குது. மாட்டு வண்டி சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட் இவருக்கும் கேட்குது, அந்த புழுவுக்கும் கேட்குது. அது வரைக்கும் ஸ்லோவாக போன புழு வேகமாக ஓடுது. வியாசர் அவர் கேட்குறாரு, ஜெய் புழுவே எங்கே இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த புழு சொல்லிச்சாமா, காது கேட்கலையாப்பா உனக்கு, பின்னாடி ஒரு மாட்டு வண்டி வந்துட்டு இருக்குது, நான் இப்போ கிராஸ் பண்ணலன்னு வச்சுக்குவேன், ஒன்று அந்த மாட்டோட குழம்புல மாட்டிடுவேன், அதையும் தப்பிச்சு போனால் வண்டி சக்கரத்தில் மாட்டிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்கிறாரு வியாசர், சரிப்பா இப்போ உனக்கு இந்த பிறவி போயிடுச்சுன்னா அடுத்து இதை விட ஹையர் ஸ்டேட்டாக உனக்கு எதாவது கிடைக்கும்ல, அப்போ கடவுளாக கொடுக்குறதா எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த புழு சொல்லுதாமா, இந்த புழுவாக இருக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் எனக்கு மட்டும்தான் தெரியும், சரியா, இந்த புழுவாக இருக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் எனக்கு மட்டும்தான் தெரியும், மனுஷனான உனக்கு தெரியாது, எனக்கு இந்த புழுவாக இருக்கிறதே ஓகே தான்ட்டு அது போயிடுச்சாமா. ஆக்சுவலாக இது அது 2 விதமாக சொல்லுவார். ஒன்று வந்து என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை விட கீழே இருக்கிறவங்களோ மற்ற உயிரினங்களோ வந்து துன்பப்படுது, இது பாவம், அது இதில் என்ன நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சுருக்கியை பிடிச்சி வெளியே போட்டீங்க, ஒரு சிலர் கீழே காலில் போட்டு அமுத்துவாங்க, அதே என்னென்னா இது ஐயோ இது இந்த உயிர் வதை அதை அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. நமக்கு வந்து அது மேலே ஒரு பெரிய கன்சர்ன் இருக்காதானா, அதுக்கும் அந்த விஷயம் பிடிக்கும். புழுவாக இருக்கிறதான் புழுவுக்கு பிடிக்குங்கிறது புழு சொன்னதுக்கப்புறம் தான் வியாசருக்கு தெரிஞ்சுனாங்க, சரிங்களா. இதை ஏன் அவர்கிட்ட சொன்னார்னா,
பீஷ்மர் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்ன காரணம் என்னென்னா, இங்கே எல்லாருமே அவங்களோட விஷயத்தில் ரொம்ப தெளிவாக கரெக்டாக தான் இருக்கிறாங்க. உனக்கு அடுத்து கிடைக்க போகிறது பெருசாகவே இருந்தாலும் இதை நீ சரியாக வாழ்ந்துரு, அடுத்து உனக்கு என்னவா வேணால் இருந்துட்டு போகட்டும், இந்த இடத்த நீ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்ட அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் ஈக்குவாலிட்டியாக நீ கொடுத்துட முடியும். ஸோ இப்படியான அதேனா மனுஷன் அவன் பெரிய ஆளும் கிடையாது, புழுங்கிறவன் சின்னதும் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவர் கடத்துனா சொல்லுவாங்க. இது நீங்கள் எனக்கு அந்த எறும்பு சொன்னேன்னா இந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, எப்படி ஹாப்பினஸ் சந்திரக்காலால் எப்படி அந்த சந்தோஷம் இருக்குதோ அதே மாதிரி சுளுக்கு கிடைக்கும்போது சந்தோஷம் தான் இருக்கும். ஆக்சுவலாக சந்தோஷமும் வருத்தம் இது ரெண்டுமே ஆப்போசிட் போல் தான். அது இது நல்லதுன்னா இதுவும் நல்லது, இது கெட்டதுன்னா இதுவும் கெட்டது. நான் அது ஜாக்கிங் போகும்போது யோசிப்பேன், இங்கே ரேஸ் கோர்ஸில் பார்த்தோம்னா ஒரு இடம் ஸ்லோப்பாக இருக்கும், இப்படி சுற்றி வரும்போது கொஞ்சம் மேடாக இருக்கும். அப்போது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி மேட்டில் வரும்போது நமக்கு நாக்கு தள்ளுதே ஆயிரும். நான் அப்பப்போ மனசில் நான் நிற்காமல் ஒன்றுன்னு நினச்சிக்க, அப்போ மனசில் யோசிச்சுக்கிறது உண்டு, இறக்கத்தில் சந்தோஷப்பட்டியே ஏன் மேட்டில் சந்தோஷப்பட மாட்டேங்கிற நீ? இறக்கங்கிறது ஒரு பகுதி தான், மேடுங்கிறது ஒரு பகுதி தான், உன்னை ஏன் அந்த சந்தோஷம் ஏன் உனக்கு மாறுபடுது? அங்கே ஒரு அனுபவம், இது ஒரு அனுபவம், அப்படி எடுத்துகிட்டு ஓடன்னு. இது நான் நிஜமாலுமே எனக்கு பல வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது. அந்த தைரியத்தை அந்த உத்வேகத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த மேட்டில் ஓடிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போ எனக்கு அது யோசிக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி ஞாபகங்கள் இல்லை, நம்ம என்னென்னா இதை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுறோமோ இதையும் அக்செப்ட் பண்ணோம், இல்லையே ரெண்டு நியூட்ரலாக பார்த்தோம். அதை விட்டுட்டு இது மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இதுவும் உங்களை இன்னொரு இடத்த கூட்டு போய் தான் உட்கார வைக்கும். இந்த தேவலோகத்தில் தேவேந்திரனா போகணுன்னு ஆசைப்படலாம், ஆனால் அசுரர்கள் போர் எடுத்து வர்றதுக்கு எதிர்கொள்கிறதுக்கும் தைரியமாக இருக்கணும். அங்கே ரொம்ப உருசி பார்த்து சந்தோஷமாக இருந்தோம், அது மட்டும் நடக்காது. இல்லை தான், தேவர்களுக்கு ரெண்டு வேலை இருக்குது. அசுரர்கள் வந்தால் எதிர்த்து நிற்கணும், மற்ற நேரத்தில் ஜாலியாக இருக்கணும். அதை நீ அனுபவிச்சுன்னா இதையும் அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். கரெக்ட். கிட்டத்தட்ட நிறையா பேசிட்டோம். என்ன பொறுத்தவரைக்குன்னா இந்த உடம்பு அப்படிங்கிற இந்த விஷயம் கிட்டத்தட்ட அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மெக்கானிசம். அதை பெருசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு 10% தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ராஜாவாக வாழ்கிறத நீங்களே உணர்வீங்க. உங்களுக்குள்ள அத்தனை விஷயங்கள் அதாவது இந்த டிசைன் அவ்வளோ பெரிய டிசைன்றது, இது மாதிரி இன்னொரு டிசைன்லாம் வராது. இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, இதுக்கு இருக்கிற எமோஷனு இதெல்லாம் வந்து இப்போ இது மாதிரியே ஒரு உருவத்தை க்ரியேட் பண்ணி ரோபோன்னு ஒன்று செஞ்சு அதுக்கு அது வருமானு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கொடூரமான விஷயம். அந்த மண்ணும் மனிதனில் கம்பல்சரி இதெல்லாமே இருக்குது. இந்த ரோபோட்டிக் அது இது நம்ம வந்து என்னென்னா நம்மளோட சுயத்தை இழந்து எங்கே போயிட்டுருக்குறோம். இந்த சுயம் அப்படிங்கிறது நம்ம தான். இந்த சுயமாக நம்மளை இருக்க வைக்கிற இந்த உடலை பற்றி ஒரு 10% தெரிஞ்சுட்டா போகணும், ரொம்பலாம் தெரிஞ்சுக்க வேணாம். அந்த மெக்கானிசம் என்ன இதை பற்றி ஒரு 10% தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ராஜாங்கிறது நம்ம உணர்வோம். ஸோ இதை பார்க்குற எல்லாத்துக்குமே நான் கேட்டுக்கிறது என்னென்னா, சில விஷயங்களை ஹெல்த் ரீதியாக பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எது சரியோ அதை பண்ணணும். அதே நேரத்தில் உங்கள் மனசில் ஒரு வருத்தமோ ஒரு மாதிரி நான் ஆப்போசிட் திங் வரும்போது அதிலிருந்து எவ்வளோ குயிக்காக வெளியே வர முடியும். நாய் துரத்துனா ஓடலாம், உடம்பு விறுவிறுன்னு ஆகும், தட் இஸ் ஓகே. ஆனால் ஆயுசுக்கும் அந்த விறுவிறுவோடவே நம்மளால் சுற்ற முடியாது, காண்டவன் நாயே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த சிரிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது உங்களை எல்லா விஷயத்தையும் க்யூர் பண்ணிவிடும். அது எல்லா விஷயத்தையும் க்யூர் பண்ணும். அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு 2 வாரம் ஒருத்தர் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்து ஒரு கேன்சர் சரியாக இருக்குது, உங்கள் கையில் ஃபஸ்ட்டு கடிச்சப்போ வீங்கி இருக்குது, அதுக்கப்புறம் வீங்கலை. ஜோசப் மர்ஃபின்னு அவ்வளோ பெரிய ஆள் ஸ்கின் கேன்சர்லேருந்து வெளியே வந்து அப்புறமா தான் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற ஒரு புக் எழுதுறாரு. ஒரு புக்குனா அந்த 59 புக்கில் அதில் ஒரு புக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்கள் மனசை நீங்கள் முழுமையாக உணர்ந்துட்டா, உங்கள் உடலை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக சப்போர்ட் பண்ணும். அதை எப்படி ரொம்ப ஈஸியாக எப்படி உங்கள்கிட்ட அவங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதான் அந்த ப்ராக்டிஸாகவே நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒரு 48 days. அதுக்கப்புறமா அந்த நுணுக்கங்கள் அந்த விஷயம் வந்து நான் நாள் ஒரு சிலருக்கு நாளே சொல்லிடலாம், ஒரு சிலருக்கு 21 நாள் ஆகும். அது அந்த புரிதலை பொறுத்து அது மாறும். ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ கடைசியாக பண்ணவங்களுக்கான அந்த ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஈவன் தோ நானுமே ஒரு கார், எனக்குமே அதாவது பசங்களெலாம் எனக்குமே ஒரு கார் கூட வந்திருக்கு. நாட்கள் நகருது, சரியான விதத்தில் நகருது. எனக்கு என்ன தேவைன்னு கேட்குறோமோ அது எனக்கு கிடைக்குது. நீங்கள் கேட்கலாம், நீ அப்போ இதை பண்ணியிருக்கலாம், இதை என்னோட தேவை எனக்கு தான் தெரியும். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பிரதர் நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க, உங்கள் மனசு ஒத்துக்காது. என் மனசு எனக்கு என்ன ஸ்டேபிளாக அதை சொல்லுதோ அதை நான் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன். அது எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது. என் உடம்பும் மனசும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஸோ அது எல்லாத்துக்கும் சீக்கிரம் கிடைக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஸோ யா இன்னும் அது டைம் பார்த்ததுலேருந்து இப்போ ஒரு 10-12 நிமிஷம் பேசியிருக்கோம். பரவாயில்ல, நம்ம பேசிகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஏகப்பட்ட டாபிக் இருக்குது இன்னும். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க மண்ணும் மனிதனும் சொல்லிட்டு, ஓகே இப்போ அது அடுத்த டாபிக் அதவே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக கூடிய விரைவில் நம்ம வந்து அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். ஸோ இன்றைக்கி நிறைய கண்டென்ட். ஸோ யா நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு, நீங்கள் திரும்ப வரதான் போகிறீங்க. அண்டு பட் இருந்தாலுமே உங்களுக்குன்னு உண்டான ஒரு நேரத்தை ஒதுக்கி நமக்கு வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம மக்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்டு உங்களுடைய ரிக்வெஸ்ட்டே அதுதான். இது ஆக்சுவலாக நானாக கூட உங்கள்கிட்ட கேட்கல, இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்களாக கேட்டதான். ஸோ அந்த ஒரு விஷயத்திற்குமே வந்து நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். இவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இன்னும் நிறைய ஒரு வண்டி வச்சுருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். அண்ட் எனி திங் ஏதாவது கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள். தென் வில் ஏதாவது சொல்லணுமா மக்களுக்கு என்னன்றது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இது வந்து ரொம்ப பெரிய மிஷின். அதாவது சுப்பீரியராக ஒரு என்ஜினியர் இருந்து டிசைன் பண்ணால் எப்படி ஒரு மிஷின் டிசைன் பண்ணுமோ அப்படி ஒரு டிசைன் இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இன்ஜினியர் என்ன வேலை செஞ்சுருக்கா அப்படின்னா, உள்ள தண்ணியும் வச்சுட்டு போயிட்டா. அப்படி ஓகே, என்னோட ஒரு பகுதி நீ வச்சுக்கோ, நான் தான் உள்ளேயே இருக்கிறேன், உனக்கு வெளியிருந்து நான் தான் கொடுக்க போகிறேன், உள்ளே இருந்து உன்னை நான் தான் இயக்க போகிறேன்ட்டார். ஸோ இந்த மிஷினை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி 100 மடங்கு ஹாப்பியாக நம்ம இருப்போம். பணம், பொருள், சொத்து இது எல்லாம் எப்போ வேணால் கிடச்சிரும். ஆனால் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே போனால் 6 மாதங்கிறது 1 வருஷம் ஆயிரும். ஸோ அந்த ஃபேஸ்க்குள்ளே போக முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், இதை ஏன் டெஸ்டினேஷனாக பார்த்துக்கணும், இந்த ஏதோ ஒன்று பின்னாடி ஓடாமல் இது நாளும் கிடச்சதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த நிம்மதியான வாழ்க்கையை ஏன் டெஸ்டினேஷனாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுட்டாங்க. அப்படின்னா சீக்கிரமாகவே அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்ம அடுத்த பாட்காஸ்ட் பேசுகிறக்குள்ளே இதில் ரெக்கவரான நிறைய பேரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எண்டிங் இது. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசினது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ரொம்ப நன்றி நவநீதன் சார், ரொம்ப நன்றி. ஸோ மக்களே, 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் உங்களுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 வாரம் இல்லாமல் நவநீதன் சார்கிட்ட இன்னொரு பாட்காஸ்ட் பேசி அது வெளியே வர போகிறதில்ல. விச் மீன்ஸ் உங்களுக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் பேசின விஷயத்தையே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அவர் ஒரு 48 நாள் சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ அதில் ஒரு 21 நாள்லையே அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் ஈவன் தென் 48 நாளை வந்து மனசில் வச்சுக்கலாம். ஸோ அந்த 48 நாள் தொடர்ந்து நம்மளுடைய அந்த கந்தர் சஷ்டி கவசம் விச் இஸ் வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ பாசிட்டிவாக கொண்டு போய் அந்த டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணி போகிறதுக்குண்டான பயிற்சி அப்படிங்கிறத செய்வோம். அண்ட் நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் வரும்பொழுது நவநீதன் சார் என்ன சொன்னார், இந்த கமெண்ட்டில் வந்து உங்களுடைய அந்த ரிசல்ட் வந்து அவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பழைய பாட்காஸ்டினுடைய கமெண்ட்ஸ் வந்து நானும் சரி அவரும் சரி இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறோம், படிக்கிறோம். அண்ட் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து தொடர்ந்து இப்போ பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவும். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ் நடந்தது அப்படிங்கும் பொழுது எவ்வளோ துரிதமாக நடந்தாலும் சரி, இத்தனை நாளைக்குள்ளேயே என்னால் ரிசல்ட் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் போடுங்க. பிகாஸ் அடுத்து வரக்கூடியவர்களுக்கு இது ஒரு ஊக்கமாகவும் உத்வேகமாகவும் இருக்கும், அந்த ஒரு காரணத்திற்காக தான். ஸோ யா, இட்ஸ் தி எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட். அண்ட் வேற ஒரு கெஸ்ட் வேற ஒரு நாள்லையும் பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வில் வெல்கம் நவநீதன் சார் ஆன் சம் அதர் டே. எஸ், ஸோ இன்றைக்கி இதுக்கு உண்டான பாட்காஸ்ட் முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி, வணக்கம்.